நியூஸ் 7 தமிழர்களுக்கு வணக்கம். பாசத்திற்குரிய பாரதி ராஜா திரையுலகின் அரிச்சுவடியை மாற்றி புதுச்சுவடியை உருவாக்கியவர் பாரதி ராஜா. என் பாசத்திற்குரிய பாரதி ராஜா என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர். இன்று அந்த முதல் மரியாதை படைத்தவனுக்கு இறுதி மரியாதை நடைபெற இருக்கிறது. அவரோடு பயணித்தவர்கள், அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள், இன்றும் அவர் படைப்புகள் மூலமாக புதிய வாழ்க்கையை பெற்றவர்கள் அப்படின்னு நிறைய பேர் அவரால் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களுள் ரொம்ப முக்கியமான நபர்களாக அவரோடு பயணித்தவர் நம்மோடு இருக்கக்கூடிய கலைஞர் ஏபி ஸ்ரீதர், இயக்குனர் திரு பாரதி. இவங்கெல்லாம் இன்னைக்கு இணைந்திருக்காங்க. நம்ம தொடர்ந்து பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் திரையுலகில் அவர் திருப்பி போட்ட புரட்டி போட்ட மாற்றங்களையும் சமூகத்தின் ஒவ்வொரு விழுமியங்களையும் கலைப்பிடிப்பாக கொண்டு வந்து என்னெல்லாம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம பேச இருக்கிறோம். நான் முதல்ல திரு ஏபி ஸ்ரீதர் அவரோடு ரொம்ப நெருங்கி அவருடைய இயக்கத்தில் நடித்து அவரோட அசோசியேட் டைரக்டராக இருந்த ஏபி ஸ்ரீதர் சார் இருக்காங்க. ஏபி ஸ்ரீதர் சார், பாரதி ராஜா அப்படிங்கிறது ஒரு பேர் மட்டுமில்லை, தமிழ்நாட்டு இல்லை இந்திய திரையுலகிலேயே ஒரு பெரிய மாற்றம். உண்மையாக நிறைய விஷயங்களை சாதித்து கொண்டு அவருக்கு உண்மையாக கிடைக்கிற முதல் மரியாதை தான் இன்றைய விஷயம். எப்படி சார் நீங்கள் பாரதி ராஜாவோடு எப்படி இணைந்தீங்க? உங்களுக்குள்ள அவருடைய நினைவலைகள் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக பாரதி ராஜா சார் ஒரு பேன் என்ட்ரி மாதிரி. ஸோ ஒரு தமிழ் திரையுலகோட மிகப்பெரிய அடையாளம் சவுத் சினிமாவோடது. ஸோ எனக்கு வந்து லெனின் கிட்ட லெனின் சார் வந்து ஒரு ஃபிலிம் என்ன ஹீரோவை வச்சு பண்ணாங்க. கூடுன்னு ஒரு ஃபிலிம், இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு. அதில் தாஸ்ன்னு ஒரு அண்ணன் ஒர்க் பண்ணாங்க. அவங்களும் மனோஜும் சேர்ந்து தான் எனக்கு டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு 3.5 years டேரக்டரோடு இருந்தேன். ஸோ 98, 99, 2000 அந்த டைமில். ஸோ அப்புறமா அவங்க தெக்கத்தி பொண்ணுன்னு ஒரு சீரியல் பண்ணாங்க. ஸோ 600+ எபிசோட்ஸ். அதில் ஒரு 400 எபிசோட்ஸு திருக்கு பாண்டியன் அந்த மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணேன். ஸோ மறக்கவே முடியாது. அவங்களோட டேரக்டரோட எனர்ஜி லெவலுன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ அது அந்த காம்போசிஷன் ஆகட்டும், ஸோ அந்த ஒரு அவங்க அவங்களோட தாட் ப்ராசஸ்க்குள்ளே வர்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அது அப்படி அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது நினைக்க மாட்டோம், அது அங்கே நடந்திருக்கும் அந்த மேஜிக். ஸோ அந்த மாதிரி. ஸோ எப்படின்னா ஒரே ஒரு சின்ன ரெண்டு ஒரு பைப்போட ஸ்டிக்கை மட்டும் வச்சு ஒரு ஜெயில் காம்போசிஷனை ஓல் எபிசோடு எடுத்தாங்க. ஒரு ஜெயிலில் இப்படி எடுக்கவே முடியாது. ஜெயிலில் எப்போ எடுத்தாலே வெறும் 2 கம்பி தான், கம்பி கூட கிடையாது, அது ஒரு பிளாஸ்டிக். இது பிளாக் பெயிண்ட் பண்ண சொன்னாங்க, அவ்வளோதான். அதை வச்சு இந்த ஹோல் எபிசோடை வந்து ஜெயில் எபிசோட் பண்ணாங்க. ஸோ ஒரு டெத் எபிசோடு அதே மாதிரி பண்ணுறப்போ அந்த செப்பல்ஸை வச்சு பண்ணாங்க. அதை கலைஞர் சார் வந்து அந்த எபிசோட் பார்த்துட்டு பேசினாங்க. ஸோ எப்படி, அதாவது அந்த ஹோல் அந்த வில்லேஜே அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். எந்த வீட்டுக்குள்ளே வேணாலும் போவாங்க, எப்படி வேணாலும் ஃப்ரேம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த தேனி, அலிநகரம், ஸோ தாடிச்சேரி எல்லாமே அவரோட வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் அந்த ஊரே கொண்டாடும். அந்த மக்கள் அந்த வீட்டுக்குள்ளே போய்க்கலாம். யாருமே நீங்கள் நேரம் உள்ளே போகிற அவங்களோட திங்ஸ் இன்னொரு வீட்டிலேருந்து ஒரு பொருளை கொண்டு வருவாங்க, அதை அங்கே வைங்கன்னுவாங்க. அதை அப்படி காம்போசிஷன் டக்குன்னு அந்த ப்ராப்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு அண்ணன் தம்பி எப்படி இருந்தால், அம்மா அப்பா எப்படி, அது மாதிரியே டேரக்டரை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீப்புளோட ஜெல் 1-to-1 கனெக்ட் ஆனவங்க. ஸோ அதாவது மிகப்பெரிய ஆளுமை. ஸோ அதே மாதிரி ஒரு கலைஞர்களை கொண்டாடுறது வந்து அவுட் ஆஃப் த வே. அதாவது உணர்ச்சி வசப்பட்டாங்கன்னா அவ்வளோதான். ஸோ அதை வந்து அவ்வளோ ஒரு வார்த்தைகளே இருக்காது. ஸோ அந்த எதிர்க்க இருக்கவங்க பயங்கர எம்பரஸ் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு இதை வந்து அப்ரிஷியேட் கடந்து பாராட்டு இல்லை, அது ரொம்ப கஷ்டம். இப்போ கேபி சார்கிட்டையும் இருக்குது, பாரதி ராஜா சார்கிட்டையும் அவுட் ஆஃப் த வே. ஸோ அதை வந்து அது சொல்லலைன்னா முடியாது. அப்படி உடனே அதை அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்பிரஸ் பண்ணி ஆகணும் எல்லாத்தையுமே. ஒரு முறை கபிலன் அண்ணன் வராங்க. கபிலன் அண்ணனோட ஒரு கவிதை தொகுப்பை கொண்டுட்டு வராங்க. மேலே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த முதல் பக்கத்தை திருப்பின உடனே இருக்கும், 1000 முட்கள் இருந்தும் தூண்டில் முள்ளிடம் மாட்டி விடுகிறதே மீன் அப்படின்னு இருக்கும் அந்த முதல் கவிதை. ஸோ வந்து ரமேஷ்னு டைரக்டரோட அக்கா பையன் அங்கே ஒர்க் பண்ணாங்க, குண்டு ரமேஷ்னு. ஸோ அவங்க அழைச்சிட்டு வரா, மேலே போய் நான் கொடுக்கணும், அப்போ டைரக்டரோட இருக்கேன். அப்போ வேற ஒரு இடத்துக்கு போகணும் அவங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் கபிலனோட அந்த புக்குக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ ஒன்று என்ஜாய் பண்ணி என்ன இப்படி யோசிச்சிருக்க குழந்த மாதிரி. ஸோ அது அவுட் ஆஃப் த வே அந்த ஒரு கலைஞரோட ஏத்தாப்பில் வந்திருக்கிறதோட அந்த தமிழ் விஷயத்தில்
உள்ளே போய் அதே மாதிரி கலைமணி சார், அதே மாதிரி ஆர் செல்வராஜ் சார், பாரதி கிருஷ்ணகுமார் அண்ணன், ஸோ ரத்னகுமார் அண்ணன், சண்டை வரும், ஒரு எக்ஸ்ட்ரீம் சண்டை போகும். ஸோ அந்த கடைசியில் ஒத்துக்குவார். ஒத்துப்பாங்கன்னா நீங்கள் அது எவ்வளோ தூரம் எண்டு போகிறீங்க, அந்த டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்றதை ஃபுல்லாக எதையுமே மறக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் பெரிய இது. அதாவது அதை டைரக்டரை தாண்டி நான் சொல்கிறேன், பர்சனலாக வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எடிட்டர். அவங்கள மாதிரி எடிட்டே பண்ண முடியாது. ஒரு படத்தை 10 மாதிரி காமிப்பாங்க, 10 நாள் 10 படம் பார்க்கலாம். அது எப்படி பண்ண முடியும்? டோட்டல் கதை மாறி இருக்கும் அடுத்த நாள். நேற்று பார்த்த படம் தான் ஆர்டரை மாற்றுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னுவாங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு 7-8 மாதம் அதை பண்ணியிருக்கோம் கன்சீவ் ஆகி, அந்த குழந்தைய எப்படி நீங்கள் அடுத்த நாள் ஒரு கேரக்டரை மாற்ற முடியும்? அப்போ அவங்களுக்கு அந்த கிராஃப்ட் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணுங்கள். ஸோ அந்த கிராஃப்டை அவங்க என்ன மாதிரியெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும், அந்த ஜெல்லாக இருக்கும். ஒரு சினிமான்ற ஒரு பேஷனில் ஆசைப்பட்டு வந்து அதுக்குள்ளே அவங்க எவ்வளோ தூரம் தன்னை தயார்படுத்தியிருப்பாங்கன்றதை இமேஜின் பண்ணுறப்போ பயங்கரமாக இருக்கும். இது எப்படியா இருக்குன்னு, சார் என்ன சார் நேற்று பார்த்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லையே சார், இப்படி சார்னா. அதே மாதிரி எடுத்த எந்த ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஷார்ட்ஸ் கூட அவங்க மைண்டில் இருக்கும், எடுத்திருக்கேன்னுவாங்க. எதுக்கு எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்க, எல்லாமே அவங்க மைண்டில் இருக்கும். ஒரு வாட்டி நான் தேனியில் நடிச்சிட்ருக்கேன், காலையில் சென்னைக்கு வரணும், 11 மணிக்கு இங்கே மீட்டிங், முக்கியமான மீட்டிங். நான் சொல்லிட்டேன், சார் மார்னிங் ஃப்ளைட்டில் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டேன். ஸோ டேரக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஏர்லி மார்னிங் வந்துரு, ஒரு 1 hour மட்டும் நான் ஷூட் பண்ணிடுறேன், நீ அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்து ஷூட் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஷர்ட் கொடுத்து, வேஷ்டிலாம் கொடுத்து, என் கூட ஸ்டாலின்னு, வைஷாலி எனக்கு அண்ணியாக நடிப்பாங்க, என் பிரதர் வந்து ஸ்டாலின்னு, எல்லாரையும் வச்சு ஷார்ட்லாம் கம்போஸ் பண்ணி என்ன ஒரு 10-12 ஷார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்தாங்க. எடுத்துகிட்டு நீ கிளம்பிடுன்ட்டாங்க, உனக்கு ஏர்போர்ட்டுக்கு நீ கிளம்பிடுன்ட்டாங்க. 11:30-12 மணிக்கு எனக்கு கால் வருது, நீ இந்த எபிசோடை மட்டும் பார்த்துடுறான்னாரு. நான் 24 நிமிஷமும் நான் இருக்கேன். அதாவது என்னோட ஷர்ட்டை, என்னோட வேஷ்டியை இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. பேச வேண்டியதெல்லாம் நான் பேசுகிறேன். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அத்தனையுமே அந்த கேரக்டர் பண்ணுறேன். அதாவது 0.1% என்னால் கண்டுபிடிக்க முடியல அது நான் இல்லைன்னு. அந்த ஷார்ட்லாம் நான் நடிக்கவே இல்லை. அப்போது யோசனை, ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகும். இவங்க இல்லைன்னா எப்படி மேனேஜ், இதை எப்படி மேனேஜ் பண்ணி இந்த ஹோல் எபிசோடை பண்ணணுன்ற கிராஃப்ட் அவங்க மைண்டில் இருக்குது. இது அவங்க அதான் சொல்கிறேன்னே, ஈச் அண்ட் எவ்ரி அந்த ட்ராப் ஆஃப் அந்த பிளட்டில் வந்து மொத்தமாகவே அந்த சினிமாவோட இது வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அது இந்த உதவி இயக்குநர்கள் என்ன, பாபு என்ன, கவிதா பாரதி என்ன, ஐந்து கோவிலான், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அப்படியே ஒரு மாதிரி ஃபயரில் இருப்பாங்க. அது ஒரு டைரக்டர் அந்த பேப்பர்ஸு உள்ளுக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்குது ஒருத்தங்களுக்கு தெரியாமல் இன்னொருத்தங்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற புது விஷயம் அவங்க மைண்டில் இருக்கும், அது அங்கே ஸ்க்ரீனில் இருக்கும். அவங்களுக்குள்ள ரத்னகுமாரனுக்குலாம் அடிக்கடி சண்டை வரும், சார் நான் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன், அதை குழந்த மாதிரி இவங்களுக்குள்ள அந்த அவ்வளோ நல்ல புது விஷயம், ஒரு புது விஷயம் வந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை பற்றி நீங்கள் பேசுகிறத முழுமையாக கவனத்தோடு கேட்பாங்க. புதுமுக பீப்புளை மீட் பண்ணுறதுல பயங்கர சந்தோஷப்படுவாங்க. ஒரு வாட்டி ஏர்லி மார்னிங்கு தினான்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க. இவங்க வந்து அவங்களோட ஒரே ஆசை பாரதி ராஜா சாருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். எங்கிட்ட ஒரு 6-7 மாதமாக தொந்தரவு பண்ணுறாங்க. நான் டைரக்டரோடு இருக்கேன் உதவியாளராக, நான் சரியான நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னு தினா கிட்ட சொல்லிட்டேன். மார்னிங் வந்து அழகிரி அண்ணனோட மக கல்யாணம், இங்கே காமராஜர் அரங்கத்தில் ஃபங்க்ஷனு. எனக்கு பொக்கேலாம் வாங்கி வச்சு எனக்கு ஒரு அஜெண்டா கொடுத்துட்டாங்க, நான் என்னென்ன பண்ணணும். இவங்க அத்தனை பேரையும் நான் 6 மணிக்கு வர சொல்லிட்டேன். ஹோல் டீமை எப்படி 7-8 மணிக்கு தான் கிளம்ப போகிறோம். இவங்க எல்லாரையும் வர சொல்லணும். டேரக்டருக்கு நான் சொல்லவே இல்லை. அல்சாக்கோட் வீட்டுக்கு தினா அண்ணன், நான் தினா அண்ணன் மட்டும் வந்து வாட்சி காட்டுவாங்கன்னு நினச்சேன். தினா அண்ணன் ஒரு 6-7 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டார். எல்லாரையும் வெளி ரூமில் உட்கார வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்போ டேரக்டர் தூங்கி எழுந்திரிச்சார். வந்த உடனே இவங்க எல்லாரையும் பார்த்து ஷாக் ஆகிட்டார். என்ன யாருனாரு? இல்லை சார் நான் தான் வர சொன்னேன், தினா சார் அவங்க பேர் ரொம்ப நல்ல டேலண்டட் மியூசிஷியன் சார். அது சரியா, நம்ம கல்யாணத்துக்கு போகணுன்னு உனக்கு சொன்னேனே அப்படின்னாங்க. சார் ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் சார் அப்படின்னேன். சரி நான் இருங்க ரெடி ஆகிட்டு வரேன்னு டேரக்டர் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகி வந்தாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தினான்னு ஒரு சாங் முடியும், இமீடியட்டாக இன்னொரு சாங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. எனக்கு எங்கே நிறுத்த சொல்கிறதுனே தெரியல. 20 நிமிஷம் 25 நிமிஷம் 30 நிமிஷம் தாண்டி போயிட்டே இருக்கு. அவங்க ஒரு ப்ரிப்பேர்டாக வந்துட்டாங்க அந்த டீம். எங்க என்ன நினச்சிப்பீங்களோங்க, மொத்த பாட்டையும் அந்த பையனை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு கேட்டுட்டு டைரக்டர் சொன்னாங்க, ஐயோ
நீ மிகப்பெரிய ஆளாக வருவையா டாக்டர் சொல்கிறார். ஏன்னா நம்ம மியூசிக் டைரக்டராக ரஹ்மான் சாரை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு தாஜ்மஹாலுக்கு. நான் இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையா, நான் எல்லாம் போட் பண்ணிட்டேன், டெக்னீஷியன்ஸை ஃபுல்லாக போட் பண்ணிட்டேன். இவன் தாடி நீ வரேன்னு எனக்கு சொல்லவே இல்லை, கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னையா இப்படி பண்ணிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தினானந்தம் பண்ண எல்லா சாங்ஸை பற்றியும் பேசுகிறாங்க. நீ அந்த மூடில் இது பண்ணியிருக்க, இதில் இது பண்ணியிருக்க, எல்லா வெரைட்டியும் பண்ணுறியா. அது வரைக்கும் தினானந்தம் படம் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எட்ஜஸ் வேற லெவலில் போகிறாங்க. ஸோ அது சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறது அவங்க அடையாளம் பாரதி ராஜா சார்ன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு அடையாளம். தினானன்றவங்க யாருமே தெரியாது. ஆனால் ஒரு பையன், ஒரு திறமைமிக்க ஒரு பையன் வர்றான், ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறான். அதை முழுக்க நின்று கேட்டுட்டு அந்த பையனை பாராட்டும். இந்த குணம் இருக்குல்லங்க, இது அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாருக்கும் அந்த இது புரியாது. நான் அப்புறம் பார்க்குறேன்னுவாங்க, இல்லை ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன்னுவாங்க. இதுக்கு நிறைய விதமான பதில்கள் இருக்குது. ஆனால் பாரதி ராஜா சார் எல்லாத்தையுமே கேட்டு அதை காரில் ஃபுல்லாக அந்த பையனை பற்றி பேசிட்டு வராங்க, தினா பற்றி. என்னையா அவனை பார்த்தியாயா டக்குன்னு, அவன் நம்ம என்ன போகணும், நம்ம முதல்ல சொல்லிட்டோம் போகிறோம் ஃபங்க்ஷனுக்குன்னு. ஆனால் அவனோட மைண்டு பார்த்தியாயா, அவன் மனசில் ஆசைப்படுறது ஃபுல்லாக நம்மக்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றான். நடுவில் நம்ம கிளம்புனா வருத்தப்படுவாயா அவன். ஸோ அதனால தான் நான் ஃபுல்லாக கேட்டேன். ஆனால் ரொம்ப நான் சொல்கிறேன் அவன் பெரிய ஆளாக வருவாயா. அப்புறம் திருப்பி அப்புறம் தினானன்ட்டு சொன்னேன், உங்களை பற்றி சொல்லிகிட்டே வந்தார் டேரக்டர். ஆனால் எனக்கு லைஃப்பில் நான் படம் பண்ணுறேன் இல்லைன்றது முக்கியம் இல்லைண்ணே, நான் டேரக்டர்கிட்ட ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சி என்னை உட்கார வச்சிட்டிங்கண்ணே அப்படின்னாப்புல. ஸோ இது நான் சொல்கிறது வந்து நான் கூட இருந்த சில நேரங்களை சொல்கிறேன். இது மாதிரி ஏகப்பட்ட திறமைமிக்க கலைஞர்கள். ஸோ அவங்க நம்ம மதுரையில் போய் ஸ்டே பண்ணிட்டோம், வாக்கப்பட்ட பூமிக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருக்கோம். நானும் சௌபான டேரக்டர். மதுரையில் ராத்திரியெல்லாம் ரொம்ப நேரம் 12, 11, 1 மணி வரைக்கும்லாம் சௌபான பேசிகிட்டே இருக்காங்க. ஐவகை நிலத்தை பற்றி பேசுகிறாங்க. புது ப்ராஜெக்ட் ஆஃப்டர் சிவில பெரிய பாண்டி அண்ணன் ஒரு புது புக்கு எழுதுறாங்க, அதை பற்றி சொல்கிறாங்க. ரிசர்ச் டாக்குமெண்ட் அவங்களுடைய சிவலப்பிரபாண்டி. ஆமாம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் மதுரையில் இருக்கோம். 12 நாள் ஒன்றா இருக்கோம், நான் டேரக்டர் சௌபான்னு எவ்ரி செகண்ட் ஒரு புது விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அண்ணன் சொல்ல டேரக்டர் கேட்டுங்க. நைட்டு 12, 1 மணி ஆயிடுச்சு, நான் தூங்கிட்டேன். டேரக்டர்கிட்ட தூங்குனீங்கன்னா எழுப்ப மாட்டாங்க, காலையில் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டான். அவன் தூங்கிட்டியான். காலையில் டேரக்டர் எழுப்புறாங்க என்ன, எந்திரிச்சா எனக்கு ஒன்றும் புரியல. என்னையா இன்னும் தூங்கிட்டு இருக்க, என்ன நடக்குது பாரியா அப்படின்னாரு. எனக்கு புரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ரூமில் வந்தால் ஒரு பையன் எம்ஜிஆர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த கதவுல சாஞ்சு நிற்கிறான். எம்ஜிஆர் சார் மாதிரியே பேண்ட் போட்டு, எம்ஜிஆர் சார் மாதிரி ரெட் ஷர்ட் போட்டு, டைலாம் போட்டு, கேப்லாம் போட்டு, கிளாஸ் போட்டு நிற்கிறான் அப்படி சாஞ்சு. சார் உன்னை யாருன்னு தெரியுதையா உனக்குன்னார். நேற்று ராத்திரி நமக்கு சாப்பாடு பரிமாறின பையன்யா அப்படின்னு சொல்லிட்டு, என்னையா உனக்கு என்ன வேணும்னாரு. அவனை உட்கார வச்சார் கூப்பிட்டு. அவன் எம்ஜிஆர் சார் ட்ரெஸ் மாதிரி இருக்கான், எம்ஜிஆர் சார் மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுறான். உனக்கு என்ன ஆசை அப்படின்னாரு. நடிக்கணும் சார் அப்படின்னாரு. நேற்று ராத்திரி இதெல்லாம் சொல்லவே இல்லையா நீ அப்படின்னாரு. இதெல்லாம் எங்கேருந்தியா வாங்கிட்டு வந்த அப்படின்னாரு. இல்லை சார் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன், தச்சு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் வந்து இங்கே தங்குவீங்கன்னு தெரியவே தெரியாது சார். ஸோ நான் உங்களுக்கு இதெல்லாம் போட்டுட்டு வந்து உங்கள்கிட்ட நடிச்சு காட்டணும்னு ஆசைப்பட்டேன் சார்னு சொல்லிட்டு அவனோட சீட்டில் உட்கார வச்சு அவன்கிட்ட பேசுகிறார். டேய் ஒழுங்காக பண்ணுறா, அதெல்லாம் ஒரு நேரம் வரும், உன் அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்டார். கேட்டு முடிச்சு தட்டி கொடுத்து அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணல, அந்த ஹோட்டலில் எதுவும் சொல்லலை, அவங்க ஸ்டாஃப் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு. அவனுக்கு ஒரு மனிதனுக்குரிய அத்தனை முழு மரியாதையும் கொடுத்து அந்த பையனோட பேசி ஈக்குவலாக இன்னும் என் கண்ணிலே இருக்காது. நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஸ்ரீதர் சார். பாரதி, உங்களுக்கு எப்படி இவரோட நெருக்கம் இருந்துச்சு? பாரதி ராஜா அவருடைய திரைக்காவியங்கள்லாம் எப்படி பார்த்துருக்கீங்க? வணக்கம் சார், என் பேர் சுப்பிரமணியம் பாரதி. நான் வந்து அவர் கூட படங்களில் நான் ஒர்க் பண்ணல, ஆனால் யூனியனில் நான் அவர் கூட நெருக்கமாக இருந்திருக்கேன். ஓகே, ஆமாம். நீங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் நான் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அப்போ அவர் எங்களுக்கு எப்படின்னா, இப்போ இணை துணை உதவி இயக்குநர்கள் பொதுக்குழுவுக்கு அவர் வராருன்னு வைங்க, ஒரு 1500 பேர் உட்காந்துருப்போம். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி அவருடைய வேற ஒரு பரிணாமம் என்னென்னா, பொதுக்குழுக்கு அவர் பாரதிராஜா வராருன்னா அந்த அலை அங்கே கேட்கும். அப்போ அந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்போம், கை தட்டுவோம். அவர் வந்து அங்கே சீட்டில் உட்காருங்கயான்னு சொல்லும்போது தான் நாங்கள் உட்காருவோம். ஏன்னா அவர் மேலே நாங்கள் வச்சுருக்க அந்த அளப்பரிய பாசம். ஏன்னா அவர் எங்கள் மேடையில் அடிக்கடி சொல்லுவார், எங்கள் பொதுக்குழுவில் இதெல்லாம். ஏன்னா அங்கே 1500 பேர் இருப்போம், அடுத்த இயக்குநர்கள் நீங்கள் தான்யா அப்படின்னா. அப்படி பார்த்தா நான் அவருடைய பேரனாக வருவேன். ஏன்னா பாக்கியராஜ் சார் வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டு, அவர் அசிஸ்டண்ட்டு பார்த்திபன் அசிஸ்டண்ட்டு எழில் சார் அசிஸ்டண்ட்டு தமிழ்வாணன், அவருடைய அசிஸ்டண்ட்டு நான். அப்படி பார்த்தா பல ஜென்ரேஷன்ஸ். ஆமாம், அப்படி பார்த்தீங்களா இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் இருக்கிற இயக்குநர்கள் அத்தனை பேரும் அவருடைய வழி தான் வருவாங்க. நீங்கள் ஒரு சினிமா ட்ரீ போட்டிங்களா,
அதனுடைய விழுதுகளாக நாங்கள்லாம் இருப்போம். இன்னும் வருங்காலமும் அப்படி தான் இருக்க போகிறாங்க. அவருடைய அந்த ஜீன் தான் எல்லாமே அவருடைய இதுதான். ஸோ அவருடைய இன்னொரு முகம் என்னென்னா, தமிழர்களுக்காகவும் சங்கத்திற்காகவும் ஒரு தலைவனாகவும் இருந்தார். ஓகே. வெறும் இயக்குனர் சங்கத்துக்காக, இயக்குனர் சங்கத்தும் பொதுவாகவும் பொது வெளியிலையும் வந்து இயக்குனர் வந்து கலந்துக்காத எந்த இதுவும் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமூக அக்கறையோடு இருக்கிற ஒரு இயக்குனர். அவர்கிட்ட இருந்து ஒரு இயக்குனர்னா எப்படி இருக்குன்னா, அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு நாங்கள் நினைப்போம். அது வந்து ஷார்ட் டிவிஷன்லேருந்து, கதை எடுக்கிறதுலேருந்து, நடிப்பு சொல்லிக் கொடுக்கறதுலேருந்து, ஒரு சங்கத்தை அனுசரிக்கிறதுலேருந்து, அங்கே இருக்கிற உதவியாளர்கள் அத்தனை பேர் வந்தாலும் எல்லாத்துட்டையும் நின்று பேசிட்டு வருவார். வாயா சீக்கிரம் வாங்கியா, நல்ல படைப்பு கொடுங்க, ஏன்னா அப்படி ரசிப்பார் அவர். அப்போ அவரை வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும் அடிக்கடி அங்கே சொல்லுவார் மேடையில் ஒரு விஷயம். ஒரு படைப்பாளியா நீங்களாம், ஏன் சோகமாக இருக்கீங்க, அடுத்தது நீங்கள் தான்யா, நம்ம மற்றவனுக்கு தான்யா வந்து ஒரு பிறவி, உங்களுக்கு அப்படி இல்லையா, நான் சப்பானியாக வாழ்வேன். சப்பானின்னா அது கூட நம்ம கேரக்டராக ஒரு ஜென்மம் எனக்கு அதில் இருக்கும், கருத்தம்மாவா இன்னொரு ஜென்மம். எந்த படைப்பு படைக்கிறோமோ அது நமக்கு ஒரு ஜென்மையா, அது நமக்கு ஒரு பிறவி. அதனால் பல பிறவி கடந்தவருக்கையா நம்மளான்னு அப்படி பேசிட்டு வந்து எங்களை உற்சாகப்படுத்துவார். அதனால் படைப்பாளியா நீ அந்த கம்பீரத்தோடு இருக்கியாம்பார் அவர். அது சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் அப்படியே கை தட்டுவோம். ஒரு கலைஞன் ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது அவரை வச்சு தான் நாங்கள் வந்து சினிமாவில் எல்லாம். பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள் அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் தனியாக அதுலேருந்து ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அப்படி ரொம்ப இன்ஸ்பயர் ஆன மூவின்னு பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எல்லா மூவி இன்ஸ்பயர் ஆயிருக்கு. எல்லா மூவியும் சமூகத்தில் இந்த மூவி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இவரால் மட்டும்தான் இந்த செய்தியை இப்படி கொண்டு சேர்க்க முடியும். அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதம் புதிது சொல்லலாம். நான் சமீபத்தில் அந்த இதில் அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கும்போது ஒரு ஜாதியை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போவார். அந்த ஆற்றை கடக்கும்போது தூக்கிட்டு போவாங்க, அந்த பையனை எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு பாலு தேவர் அப்படிம்பாரு. பாலுங்கிறது உங்கள் பேர், தேவருங்கிறது யார் அப்படிம்பார். சத்யராஜர். அப்படியே நம்மளை அடித்த மாதிரி இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை எப்படி வந்து செல்லுலாய்டில் சொல்லலாம், அவனுக்கு கன்வே ஆகணும், அவனுக்கு கன்வென்ஸ் மாதிரியும் சொல்லணும், கன்வே ஆகிற மாதிரியும் சொல்லணும்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, பாரதிராஜா சார் பார்த்தீங்கன்னா வெறும் சினிமாவில் ஒரு கிராமத்தில் போய் அப்படியே எடுத்துக்கிட்டும் வர மாட்டார். அதில் ஒரு இலக்கியம் இருக்கும், அதில் ஒரு ரசனை இருக்கும். நான் எங்கே வியக்கிறேன் அப்படின்னா, மண் வாசனை அப்படின்னு ஒரு இதில் ஒரு கதாநாயகன் அந்த ஊருக்கு வருவார், நிழல் ரவி. அவர் கவிதை பேசுவார். அந்த கவிதை அப்போ நாங்கள் படம் பார்க்கும்போது, நான் அப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எங்களுக்கு என்ன இருந்துன்னா, அப்போ வந்து நம்ம ஒரு நல்ல கவிதை எழுதணும். ஸோ இன்ஸ்பைராக இருந்தார். கிராமத்தில் இருக்கிற, இப்போ நான் சேலம் அங்கேருந்து ஒரு கிராமத்தில் இருந்தால் நாங்கள் வந்திருக்கோங்க. ஸோ எங்களை கிராமத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களையும் அதை வந்து அதிகப்படுத்தி சினிமாவை கொண்டு வந்ததில் அவர் ஒரு பெரிய பங்கீடாக இருப்பார். நாங்கள் நேரடியாக இல்லைனாலும் ஏகலைவன் போல் நாங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்குவோம். அடிக்கடி நாங்கள் டிஸ்கஷன்லையும் சரி, அடுத்து படம் பண்ணாலும் பாரதிராஜா மாதிரி அவர் மாதிரி இப்போ எடிட்டிங்கில் கூட சொல்லுவோம், அவர் மாதிரி ஷார்ப்பாக எடிட் பண்ண முடியாது. ஒரு சாங்கை அவர் மாதிரி இது வரைக்கும் யாருமே எடுக்கலை, எந்த சாங்காக இருக்கட்டும். அது மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் அவர் முதல் மரியாதை நீங்கள் எடுத்துட்டிங்களா, அது சொல்லவே தேவையில்லை. நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ஷார்ட்டை கம்போஸ் பண்ணுறது எப்படிம்பாங்க, அந்த ராதா அம்மா வந்து காலில் அந்த மண் எடுத்து அப்படி வைக்கும்போது ஒரு ஷார்ட் க்ளோஸ் வைப்பாங்க, கட் பண்ணால் இவருக்கு ஒரு சின்ன ஷார்ட்டில் ஒரு அசைவு வரும், கைக்கு ஒரு ஷார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டா, தனக்கு பிடித்த நெருக்கமான தன்னுடைய மானசீக அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது அதை உணர்த்தி நடுக்கம் தான், அந்த நடுக்கம் தான். அதில் நமக்கு ஒரு அது மியூசிக் டைரக்டரு இசைஞானி இளையராஜா சார், வைரமுத்துனுடைய வரிகள், அந்த 82களில் எங்களுக்கு தெரிஞ்ச நினைவுகளில் நாங்கள் கிராமத்தில் கேட்ட அந்த வசனமெல்லாம் பாரதிராஜானுடைய அந்த வாய்ஸ் தான். என் கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆகாயத்தின் அடுத்த பக்கத்து, இதை நாங்கள் சொல்லி காட்டிக்கிட்டு இருப்போம், எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஸோ ஒரு இன்ஸ்பயரான ஒரு டைரக்டர்னு பார்த்தா அது வந்து தமிழ் சினிமாவில் வந்து பாரதிராஜா சார் தான். எல்லா இதுலேயும் மண் வாசனை சொன்னதாகட்டும், மண் வாசனையில் மனித நேயத்தை சொல்லுவதாகட்டும், ஒரு இயக்குனர் சங்கமாகட்டும், எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு ஞான தகப்பன் மாதிரி எங்கள் எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார். ஏபி ஸ்ரீதர் சார் சொன்னாங்க இல்லையா, டிஸ்கஷன் வித் சௌபா, பாரதிராஜெல்லாம் சீரியஸாக இருக்கும், சிவலப்பிரபாண்டி அந்த டைமில். அதுக்கப்புறம் சௌபா கள்ளிப்பால் குறித்தெல்லாம் ஆர்டிக்கல்லாம் எழுதியிருக்கார் மேகசினில். ஆனால் அதை கருத்தம்மா படத்தில் இவர் காட்சிப்படுத்தின விதம் இருக்கு இல்லையா, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தானே. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் வேறு ஒரு மாடல் அவர் கொண்டு வந்திருப்பார். ஆமாம், கண்டிப்பாக. அதில் நீங்கள் கருத்தம்மாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தேசிய அவார்டு வாங்கினது, பத்மஸ்ரீ அது கொடுத்த பிறகு அது வந்திருக்கும். பத்மஸ்ரீ தேசிய விருது வாங்கின படம். அதில் ஒவ்வொரு இதுவும் அப்படி தான் இருக்கும். அந்த கள்ளிப்பால் அந்த குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த எடுத்து ஒவ்வொரு இதுவும் அந்த மண் வாசனையோட. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிலாம் ரொம்ப காலங்கள் இருந்துச்சு, நடைமுறையில் இருந்துச்சு. பட் மற்ற இயக்குநர்கள் இது சொல்கிறதுக்கு தவறியதை இவர் தைரியமாக சொன்னார். தைரியமாக சொல்லுவார். அது மண் வாசனையோடு சொல்லுவார். அப்படி ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதா இவருக்கு? இல்லை, அது கரெக்டாக கேட்டிங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து ஹீரோவுக்கு கதை சொல்லணும், ஒரு இதுக்கு ஒரு கட்டமைக்குள்ளே நாங்கள் அமைஞ்சிட்டோம். அவர் அப்படி கிடையாது. கேமரா எடுத்தால் எல்லாமே ஹீரோ தான், வாங்கியா அப்படின்னு கேமரா எடுத்து நாங்கள் கேள்விப்பட்டது. அவர் கூட இருக்கும்போது கேமரா எடுத்துக்கிட்டு
கூப்பிட்டு பொறுப்பிட்டு வரான் கிராமத்துக்கு, வாங்க அங்கே. அப்படி தானே மண் வாசனை பாண்டியன் சார் கிடச்சிருக்காரு. நம்ம ஹீரோவுக்காக அவர் பண்ணுறதில்ல, அவருக்கு என்ன நினைக்கிறாரோ, அவர் கதை ஃபுல் ஃப்ரீடம் அவர் இருந்ததுனால தான் அவரால் அப்படி ஒரு படைப்பை படைக்க முடிஞ்சுது. அப்படி இயக்குனர் மாதிரி அடுத்தது வரலையே. ஏன்னா யார் வேணாலும் ஹீரோ ஆக்குனார், யார் வேணாலும் கதாபாத்திரங்களை கொண்டு வந்தார். அதுக்கு அவர் முழுக்க அவர் வந்து தன்னுடைய சுதந்திரத்தின் காரணமாக தான் அவரால் முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் கட்டுப்படாமல் இதை தான் சொல்லணும், இப்படி தான் சொல்லணும், ஹீரோவுக்கு 2 சாங் வைக்கணும், அல்லது இது பெரிய ஹீரோ, அப்படிலாம் எதுக்குள்ளேயே அவர் கட்டுப்படலை. அதுதான் அவருடைய ஆளுமைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு கூட நினைக்கிறேன். ஓகே, ராசி அழகப்பன் சார், உங்களுக்கு அவரோட இருந்த அந்த தொடர்பு எப்படி இருக்குது பாரதிராஜா? ஏன்னா நீங்கள் சினி இண்டஸ்ட்ரியில் ஒரு லாங் டைம் ட்ராவல், எல்லாரோடும் உங்களுக்கு பங்கு இருக்குது. நீங்கள் பாரதிராஜாவோட? நான் 77 படிக்க வந்தேன் மாநில கல்லூரியில். அப்போ ஒரு மொதல் படம் 16 வயதில் படம் பார்த்துட்டு வந்து அப்படி பழக்கம் பண்ணதான். 80களில் வந்து நான் 3வது வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ MC ராஜா ஹாஸ்டல் இருக்குது சைதாப்பேட்டையில். அந்த மாடியில் வந்து ஆண்டு விழாவில் ஒரு நாடகம் நான் எழுதி இயக்கிறேன். அது யார் தலைமை அப்படி கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் அறிவுமதி அண்ணா வந்து நேரடியாக வாடா பாரதிராஜா போய் கூப்பிடலாம் அப்படின்னு. பாரதிராஜா வருவாரா? ஏன் வரமாட்டார், நம்மள்ற அவர் வாடா அப்படின்னு நேராக எடுத்து போயிட்டு சொல்லி அவர் வந்து தலைமை தாங்கி, கூடவே போய் செங்குட்டுவன் அவர் கவிஞர், அவங்க எல்லோரும் 3 பேரும் தலைமை தாங்கி பாராட்டி அப்படி தான் நம்ம வாழ்க்கை தொடங்கிச்சு. அதனால் வந்து பாரதிராஜா அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு அண்ணன் ஒரு படம் பண்ண வந்தார் அப்படிங்கிறது தான். அதுக்கு பிற்பாடு நான் வந்து தாய் பத்திரிகையில் இருந்து உதவி ஆசிரியராக இருக்கும்போது அவருடைய படப்பிடிப்புகளில் போவேன், அவரை பேட்டி எடுப்பேன், அவர் படங்களை பற்றி எழுதுவேன், அப்படியே தொடர்ச்சியாக வந்தது. அதுக்கப்புறம் கமல்கிட்ட போகும்போது நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது அவரிடம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நாங்களும் அறிவுமதி அண்ணனும் அப்புறம் வந்து ஆர் செல்வராஜ், கலைமணி இவங்களெல்லாம் சேர்த்து நேரம் பாரதிராஜா பேசுகிற சாதாரண பழக்கங்கள் தான். எங்களுக்கு பாரதிராஜா வியப்பெல்லாம் கிடையாது. இவர் பெரிய ஆள், இவர் பார்த்தா பயப்படணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணி. உங்களுக்கு பயம் இல்லை, அவர் அப்படி நடந்துக்கிட்டார். பட் அவரை பார்த்தா மற்றவங்க பயப்படுற மாதிரி கலைத்துறையில் ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சு பிம்பம் உருவானது. அது காரணம் அவருடைய படைப்பினுடைய வெற்றி. அவர் அப்படியே தாங்க இருந்தார். அவர் வந்து தேனியில் ஒரு அலிநகரத்தில் என்னவா இருந்தாரோ அப்படி தான் இருந்தார். அவருக்கு இருந்த சமூகம் என்ன, அவர் வந்து திரைப்படத்தில் ஒரு புதிய ஏதோ ஒன்று பண்ணல. அவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையை, தன்னிடம் இருந்த சூழலில் இருந்த மனிதர்களை அவர் அடையாளப்படுத்தினார், போராடினார். அது மாதிரி யாருமே கிடையாது. ஒரு கற்பனை உலகத்தில், பிராண உலகத்தில், இட்டுக்கட்டின உலகத்தில், அதில் வந்து நகைச்சுவையும் சண்டையும் காதலையும் காட்டி ஒரு புனைவு கதைகளை சொல்லி வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. அதை தூக்கி போட்டார். ஏன்னா படம் பார்க்குறவன் எங்காளு எங்கூருக்காரன், அவனை பற்றி எதுவும் காணோம் என்று போராடிய முதல் போராளி அவர். அதனால தான் பார்த்தாரு, ஸ்டுடியோக்காரன் கேமரா வர மாட்டேன், தூக்கடாக்க கேமரா, கிராமத்துக்கு போ, எங்கள் ஊர் பனைமரம் பார்க்க மாட்டாயா, களிச்செடி பார்க்க மாட்டியா, ஏன் என்னுடைய செம்மண் பூமி பார்க்க மாட்டியா, வானத்தை பூமி பார்க்க மாட்டியா, ஏன் முகசூரியன் தான் நீங்கள் ஆளாக தெரியலையா, உனக்கு சிகப்பாக அழகாக நல்லா பேசுகிறேன் தான் உனக்கு இருப்பானா? சினிமா துறையில் அந்த தாக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். சிலர் சொல்ல முடியாத செய்திகளை தைரியமாக இவர் சொன்னார் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த விஷயம் எப்படி அவர் உடைச்சாரு, அது அந்த காலகட்டத்தில் உடனே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சு சொசைட்டியில். அவருக்கு இருக்கும்போது முன்னாடி எம்ஜிஆர், சிவாஜி, கமல்ஹாசன் அப்போ வந்துட்டார். அது மாதிரி இருந்த பீரியடுகளில் இவருடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், சோவியத் கல்ச்சர் ஹவுஸில் வந்து நிறைய ரஷ்ய படங்கள் எல்லாம் பார்ப்பார், நிறைய ஃபிலிம் சொசைட்டிஸ் எல்லாம் போய் அட்டன் பண்ணுவார். அவர் வளர்ந்து இருந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாவலர் பிரதர்ஸ் எல்லாருமே வந்து கம்யூனிச கருத்துக்கள் கொண்ட வாழ்வியலை பற்றி பாடியும் நாடகத்திற்கு அவங்க எழுதியும் இருந்த ஒரு காலகட்டம். அதுக்கு முற்றிலும் முரண்பட்ட ஒரு திரைப்பட உலகத்தினுடைய ஒரு பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு. இப்போ இவங்க சின்ன வரும்போது பார்க்கும்போது கோவம் வருது, என்னடா நடந்துக்கிட்டு இருக்கீங்க நாட்டில், நாங்கள் ஒரு பக்கம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நாங்களை மதிக்காத வேறு ஏதோ கனவு படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. வெளியில் இப்போ சோவியத் படங்கள் எப்படி எடுக்கிறாங்க, சாத்தாராம் எப்படி எடுக்கிறாரு, ஷியாமடங்கள் எப்படி எடுக்கிறாரு, மிருலாசன் எப்படி எடுக்கிறாரு, சத்யர்த்தி எப்படி எடுக்கிறாரு. ஸோ இது மாதிரிடைய தாக்கத்தில் இருந்து தன்னுடைய வாழ்ந்த அடையாளங்களை இந்த திரைப்பட உலகத்தில் பதிய வைக்க வேண்டும் என்கிற ஒரு போர் குணத்தோடு அந்த படத்தை வர்றாரு. அதனால தான் புட்டண்ணா கனகள்கிட்ட கற்றுக்கிட்டதை ஒரு குறுகிய 25 நாட்களிலேயே ஒரு படத்தை பண்ணுறாரு. நீ எவ்வளோ ஒன்றாலும் சிக்கனமாக இருக்கட்டும், நான் சொல்ல வேண்டிய கதையை சொல்லுவேன். ஏற்கனவே சொல்லப்பட்ட பிம்பங்களிலிருந்து நான் கதை சொல்ல மாட்டேன், நான் வளர்ந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு பிரதிகளை கொடுப்பேன். அதனால தான் அழகான முகம் வேணாம், நல்ல கமலஹாசனா கோமணங்கட்டு நடி பரட்டை. அப்போ சொல்லாடல்கள் எல்லாம் மாற்றுறாரு. முன்னாடி நாடக பாணியில் இருக்கும், எல்லாருக்கும் இருக்க பொதுவான தமிழாக இருக்கும். அவர் வட்டார வழக்கு போகிறாரு, எங்கள் ஊரில் எங்கள் ஜனங்க எப்படி பேசுவாங்களோ அதை நான் கொண்டாடுவேன். ஒரு புதிய காந்திமதி கூட 16 வயதுல அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு டைலாக் பேசியிருக்க மாட்டாங்க. ஆமாம், யாருமே கிடையாது. காந்திமதிக்கே அப்படி ஒரு டைலாக்க ஆமாம் கிடையாது.
பரட்டை பற்ற வச்சுட்டேன்னு கவுண்டர் பண்ணி சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் நம்ம சினிமாவில் ஜனங்க ரோட்டில் பேசிக்கிறாங்க. இந்த வட்டார வழக்குகள், வாழ்வியல் வழக்குகள் எதுவுமே அதுக்கு முன்னாடி சினிமாவில் கிடையாது. காமெடியில் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, தமிழை கொஞ்சம் உடைச்சி பேசிக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் முற்றிலும் மாறுபட்டு அவர் வாழ்ந்த சமூகத்தை அப்படியே பிரதிபலித்தார். அந்த தைரியம்தான் ஒரு கொண்டாந்து, அந்த தைரியம்தான் இதுவரைக்கும் நடந்து கொண்ட தமிழ் சினிமாவினுடைய எல்லா விதிகளையும் புரட்டி போட்டு தூக்கி போட்டுச்சு. ஸ்டுடியோ வேணாம், தூக்கி போடு, எதுக்கடா நீ புனையிற வாழ்க்கையை, வா கிராமத்துக்கு வா, என்னுடைய வெயிலை பாரு, நிழலை பாரு, நம்முடைய பூக்களை பாரு, வாத்தைப்பாரு, வானம் பார்த்த பூமியை பாரு, எங்கள் ஜனங்க முகம் சுருங்கி இருக்கிற மக்களுடைய அன்பை பாரு, அந்த கோபத்தை பாரு என்று முழுக்க முழுக்க அப்படியே குழந்தை. அதுதான் பெரிய சேஞ்ச். அது சக்ஸஸ் ஆகணும். எப்படி அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு? ஏன் வராது? நம்ம மேற்கு வங்காளத்துலேயும் பக்கத்தில் கேரளாவிலையும் வந்து ரஷ்ய படங்களையும் பார்த்து பண்ணவர் வந்து ஒரு மாற்றி பண்ண நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே வந்து கவிஞர்கள்லேயே ஏற்கனவே மரபு கவிஞர் எழுதிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் புதிய சித்தாந்தங்கள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இருக்கிற இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வடிவம் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கருப்புரல் தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு வடிவத்தை மாற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க இல்லையா? புது கவிதை வந்துச்சு இல்லையா? அது நிறைய பேர் எதிர்பார்த்து தெரிஞ்சாங்க. ஆனால் போய் சேர வேண்டிய படிக்கிற வாசகர்களுக்கு நம்ம விஷயத்தை ரொம்ப சுருக்கமாக நச்சுன்னு சொல்கிறானே என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் இல்லையா? ஒரு கலை அப்படித்தான் செய்யும். ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை பதியப்பட்ட அது பெரிய புரட்சி. எல்லாம் பயப்படுவாங்க, வழக்கமாக பண்ணுற மாதிரியே பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு கார் வாங்கிட்டு போகலாமே. அதை அவர் செய்யவில்லை. அதுக்கு காரணம் அவருடைய திடமான அவர் எடுத்துக்கொண்ட கருத்துக்கள், கம்யூனிஸ்ட் கருத்துக்கள். அவர் பின்னணி 80களில் வந்து அப்போ நிறைய இருந்தது. சுயமரியாதை, பெரியாருடைய கருத்துக்கள், அம்பேத்கருடைய கருத்துக்கள், கம்யூனிஸ்ட் கருத்துக்கள். மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். பழைய சமூக ஒரு கம்யூனிஸ்ட் கருத்தில் இருக்கக்கூடியவருக்கு அதுக்கப்புறமா சிவப்பு ரோஜாக்களாக இருக்கட்டும், டிக் டிக் டிக், ஆமாம், இது இந்த மாதிரியான ஒரு வெறும் கிராமம் மட்டும்தான் எடுத்தார் போல இருக்கான்னு ஒரு கிண்டல் பண்ணும்போது பார்க்குறாரு. யாரை பார்த்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வழிக்கே வரேன் என்று சொல்லிட்டு அவர் முற்றிலும் மாறுபட்ட கோணங்கள் எடுத்து அதில் புனைந்து அவர் ஜெயிக்கிறார். சார் ஒரு படைப்பு அவங்க லைஃப் தெரியாதுல்ல சார். இப்போ நீங்கள் ஒரு கருத்தம்மாக்கு அவங்க லைஃப் தெரியும். ஒரு சிவப்பு ரோஜாக்கள் அந்த லைஃப் ஸ்டைல், டிக் டிக் டிக், அது ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு மாடர்ன் கல்ச்சர்லேருந்து ஒரு டைமண்டை கடத்திட்டு வராங்க. அந்த லைஃப் ஸ்டைலே அவர் அவர் ஃபிலிம் சொசைட்டியில் எல்லா படங்களையும் பார்க்குறவர். அங்கே 80களின் தாக்கில் வந்து அப்போ மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டின்னு ஒன்று இருந்தது. ரஷ்யன் கல்ச்சரல்ஸில் நிறைய படங்கள்லாம் போடுவாங்க, பிரிட்டிஷ் கவுன்சிலில் போடுவாங்க, அமெரிக்கன் கவுன்சிலில் போய் நாங்கள் படம் பார்ப்போம். அப்போல்லாம் அது மாதிரி பார்த்து அவர் வந்து 2 விதமான அந்த சினிமாக்களையும் கையில் வச்சுருக்கார். தான் முதலில் எது எடுக்கணும்னு எடுத்து முடிவு பண்ணி ஜெயிக்கிறார். அது முடியாதுன்னு சொன்னால் அதையே நான் பண்ணுவேன்னு பண்ணுறாரு. அந்த வடிவம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம மக்களுக்கு எது வேணும்னு முடிவு பண்ணி அவர் தன் வாழ்க்கையை துவக்கிறார். அப்போ டிக் டிக் டிக்கையும் அந்த ஒரு கைதியின் டைரியும் அப்புறம் அந்த சிவப்பு ரோஜாக்கள் முடிச்சுட்டு திருப்பி எங்கே வர்றார்? கிழக்கு சீமையிலுக்கு வர்றார். என்ன திருப்பி எங்கே வர்றார்? கருத்தம்மாக்கு வர்றார். எங்கே வர்றார்? புதுநத்துக்கு வர்றார். காதல் ஓவியத்துக்கு வர்றார். நீங்கள் என்ன பெரிய கிளாசிக் ஃபிலிம் சொல்லி சங்கராபரணம் தான் பண்ணுவீங்களா? சலங்கவலி தான் பண்ணுவீங்களா? நானும் எங்கள் மண்ணில் பண்ணுவோம். வெறும் வைரவத்தினுடைய துணை கொண்டு, இளையராஜனுடைய துணை கொண்டு, இசையும் வரிகளும் என்னுடைய கலையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கிறார். காதல் ஓவியம் ஒரு கிளாசிக் ஃபிலிம். அவர் முற்றிலும் மாறுபட்டு எடுக்கிறார். ஆனால் அதுக்கான கலை இங்கே அமையலை. அந்த கோபத்தில் தான் வேறு மாதிரி படம் எடுக்கிறார். அதுவும் ஓடலை. அப்படி ஒரு தடுமாற்றத்துக்கு வந்து ஒரு படம் மறுபடியும் எங்கே நிற்கிறாரு? மறுபடியும் நம்முடைய மக்களுடைய மண்ணினுடைய வாசனை. புதுமை பெண் யாராலும் எடுக்க தோணுமாங்க? ஒரு ஜெயகாந்தனுடைய வீரிய அந்த கதைகளில் வருகிற அந்த கதாபாத்திரங்கள்லாம் அதெல்லாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி யார்? அந்த பாலச்சந்தர் நடுத்தர மக்களில், உயர்ந்த குடி மக்களில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி அவர் ஒரு பக்கம் பேர் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் பாரதிராஜா என்ன பண்ணார்? விளிம்பு நிலை மக்கள், யாருமே கண்டுகொள்ளப்படாதவர்கள், அவர்களும் இருக்கிற ரசனைகள், அவர்களுடைய உறவுகளுடைய உயர்வுகள், அதெல்லாம் எடுத்து அது மாதிரி முகங்கள் வெறும் வசனங்கள் மட்டும்தாங்க பேசிகிட்டு இருக்கோம். பாரதிராஜா வந்தவர் பாடு தான் வசனம் பேசி நடக்கும்போது வயக்காட்டை காய்ப்பார், மரங்கள் ஆடும், என்ன மரங்களை நடிக்க வைப்பார். இளையராஜா அதுக்குள்ளே புகுந்து நான் வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்லி அவர் இசைப்பார். ஒரு வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு நாவல் மாதிரி கொடுத்தாருங்க. அதனுடைய பின்னோட்டத்தில் தான் ஜெயிக்கிறாங்க. மகேந்திரன் வராரு, பாலு மகேந்திரன் வராரு, அப்புறம் அவர் பின்னாடி இருக்கிற வெற்றிமாறன், இவங்கெல்லாம் யார்? பாரதி ராஜா போட்ட அந்த தைரியமாக தன் வாழ்க்கையை, தான் இருக்கிற சமூகத்தை பிரித்து பிரதிபலித்து அதுக்குள்ளே வா பேசுவோம், முரண்பாடுகளை தீர்ப்போம், மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் என்று ஒரு பெரிய புரட்சி பண்ணுறாருங்க. அது உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறாரு, வெளியில் சொல்லலை. ஆனால் பாரதி ராஜா எங்கேயுமே பொய்யா இருந்ததில்லை. பொய்யா இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு தேவைப்படலை சார். அதே மாதிரி இந்த டைட்டில்ஸ்
16 வயதினிலே, கிளைக்க போகும் ரயிலு, புதிய வார்ப்புகள் ஜெயகாந்தனுடைய சிறுகதை தலைப்புங்க. அதான் இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கு. புதுசா இருக்கும். அவர் படிக்கிறவருங்க. அவர் கூட இன் பிட்வீன் தி லைன்ஸ்ல இருந்து ஒரு டைட்டில் படத்துக்கு. சார், அவர் கூட இருந்த நண்பர்கள் யார் நினைக்கிறீங்க? ஆர் செல்வராஜன் ஒரு எழுத்தாளர். அவர் அந்த காலத்தில் மஞ்சரி படிப்பார். மஞ்சரி எல்லாம் வந்து சாதாரணமாக இருக்காது. ஏதோ ஒரு கடையில் மட்டும் ஒரு 10 விற்கும். அதில் ஒவ்வொரு புக்குலேயும் மராட்டிய சிறுகதை, வங்காள சிறுகதை, தெலுங்கு சிறுகதைன்னு மாற்றி மொழிபெயர்த்து கொடுப்பாங்க. அதை அவர் படிப்பார். பிரச்சனைக்குள்ள கதைகளெல்லாம் படிப்பார். ஆர் செல்வர் யாருன்னு சொன்னால் மார்க்சியவாதியுடைய சிந்தனை உள்ளவர். அவர் தான் இவருக்கு பாரதி ராஜாக்கு நண்பர். எங்கே ஆரம்பிச்சது பாருங்கள், கலைமணி நண்பர். எழுத்தாளர்களை பின்னி பிணிச்சு சேர்த்து வச்சுக்கிறார். அந்த போராட்ட குணம் கொண்ட இசையமைப்பாளர் பாவல பிரதர்ஸை சேர்த்து வச்சுக்கிறார். பரிமதி சொல்கிறார் இல்லையா, அவர் புதுசாக எழுதினாங்கன்னா அப்படியே பிடிச்சிக்குவார். ஒன்றும் இல்லைங்க, விழுப்புரத்துலேருந்து ஒரு பையன் அங்கே டிக்கெட்டு கொடுத்தது வந்த பையன் இவருடைய படங்களை பார்த்துட்டு வந்து அந்த எல்லையம்மன் காலனியில் அந்த ஒரு அயன் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த அந்த வீட்டுக்கு முன்னாடி. அவங்ககிட்ட போய் நிற்கிறார். எப்போ பாராஜா வருவார்? 8:30 மணிக்கு வருவார். பக்கத்தில் காரைக்குடி நாராயணன் இருப்பார். வந்துனாக்கா யாரையும் வரமாட்டான் பார்க்க மாட்டான்னு சொல்லவே மாட்டார். அவர் வந்ததுமே யாரையும் ஒரு பையன் நிற்கிறான், உள்ள வாயாண்டார். உள்ளே போய் பார்க்குறாரு. அவருடைய படத்தை பற்றி விமர்சனத்தை படிக்கிறார். படித்து முடிச்சதுமே அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி தான், நீ அசண்டேட்டு. அவர் தான் சந்திரசேகர் சச்சா. ஓகே, 4 வரி ஐக்கிய எழுதினவர் தான். அப்படி தான் வந்தவர். மணிவண்ணன் எங்கேருந்து வந்தார்? அவர் ஒரு மார்க்சிய போராளி, இந்த சமூகத்தின் மேலே மிக கோபம் கொண்டவர். அவர் வந்து ஒரு பக்கமாக ஒரு விமர்சனம் எழுதுகிறார். யாரா அவன் வந்து பார்க்குறாரு, இவ்வளோ சிந்தனையாக இருக்கானே, வா என் கூட சேரு சொல்கிறாரு. அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ்னால் சரி சம்பளம் கொடுக்கல, திறமை இருக்குது, கதை எழுதுன்றார், வசனம் எழுதுன்றார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவர் வசனம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது டிசைனர் பாண்டியன்னு சொல்லிட்டு வாகிய சந்திரசேகருடைய அண்ணன், அவர் வந்து ஓவியக் கல்லூரியில் படிச்சுட்டு வர்றார். இவர் சொல்கிறார்ல, அண்ணன் சொன்னார்ல சின்ன ரூம்லன்னு, அதே மாதிரி தான் நம்ம மயிலாப்பூர் பக்கத்தில் ஒரு பெரிய வீட்டு வசதி வாரியம், அதில் ஒரு சின்ன 10க்கு 10 இடத்துல தான் பாண்டியன் இருப்பார். அங்கே தான் மணிவண்ணன் உட்காந்து பேசுவார், அங்கே தான் சந்திரசேகர் இருப்பார். அங்கெல்லாம் உட்காந்துட்டு பாரதிராஜா படத்தினுடைய டிசைன்லாம் பண்ணுவாங்க. அவர் விளம்பரத்துலேயே பெரிய புரட்சி பண்ணவருங்க. ஒரு 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 விளம்பரத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா சந்திரசேகருடைய அண்ணன் வெறும் தலைகளாக இருக்கும். பாரதிராஜா வந்த ஒரு படம் தான் ஒரு விளம்பர டிசைன்லேயே வந்து அழகு கொடுத்தார். ஒரு வெற்றிடங்களை நிறைய கொடுத்து ஒரு தன்னுடைய கதை சொல்ல வேண்டிய விஷயத்தை சின்னதாக பண்ணுவார். ஒயிட் பேக்ரவுண்டு வச்சுட்டு போஸ்டர் பண்ணது அதுக்கு முன்னாடி யாருமே இல்லைங்க, சரித்திரத்திலே கிடையாது. ஏன்டா வேஸ்ட் பண்ணுறாங்க, யாரோ ஒரு தலை வைப்புன்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஒரு புதிய வார்ப்புகள் கிடைக்க போகிற எல்லாம் வந்து உபால்ட்டு பண்ணார், யாரோ பண்ண பார்க்க சொல்லுங்கள். எல்லாவற்றிலையும் மாற்று. நீங்கள் போஸ்டர் டிசைனிங்னு தான் எனக்கு ஏபி ஸ்ரீதர் சட்ட சில விஷயம் கேட்கணும்னு நினச்சி. உங்களுக்கு போஸ்டர் டிசைனிங்கில் நீங்கள் ஒரு டாப் எண்டில் இருக்கீங்க சார். உண்மையாகவே பாரதிராஜாவுடைய போஸ்டர் டிசைனிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தாஜ்மஹால் பண்ணோம், கதிர் அண்ணன் தான் அந்த ஃபாண்ட்டு எழுதுனாங்க, தாஜ்மஹால்ன்ற ஃபாண்ட்டை. ஸோ ஃபோட்டோகிராஃபி வந்து விஜிபியோட சன்னு பிரசாத்னு அவங்க தான் ஷூட் பண்ணது. ஸோ பண்ணப்போ அதில் என்னென்னா ராஜீவ் மேனன் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு ஃபுல்லாக. ஸோ பண்ணிவிட்டு அந்த காம்போசிஷன், அந்த ஃபுல் பேஜ் எப்படி இருக்கணும், அப்போ நிறைய படைப்பாளிகள் பிரச்சனைலாம் நடந்து காமராஜர் ஹாலில் அந்த லான்ச் நடந்தது. ஸோ அந்த ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், அதனோட இன்விடேஷன் டிசைன்லேருந்து அந்த போஸ்டர் டிசைன்லேருந்து அந்த காம்போசிஷன் பார்த்தா இப்போ ராசியல் பண்ண சொன்ன மாதிரி அந்த பிளாக் அந்த பரணியான ஸ்டைல்னு சொல்லுவோம், நிறைய ஸ்பேஸ் அவுட் இருக்கும். நடுவில் என்ன தரணுமோ நம்மளோட ஒரு ஆணித்தரமாக ஒரு விஷயம் போய் செய்கிறோம், அது க்ளீனாக கம்யூனிகேட் ஆகும். நிறைய மெஸ்அப் ஆகி அந்த போஸ்டர் டிசைன் இருக்காது, நல்ல ஒரு மாதிரி இருக்கும் அது சொல்லும். அப்புறம் அது நிறைய அது ஒரு ட்ரெண்டாகவே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்புறமா கேபி சாரோட எல்லா ஃபிலிமுமே இந்த காம்போசிஷன் சாரை ஃபாலோ பண்ணி. ஆமாம், நிறைய அவங்கள்ட்ட இப்போ 2 கோடு தான் இருக்கும், 2 கோடுகளில் 2 கோடு தான் இருக்கும். ஓகே. ஸோ 2 கோடு போட்டோன்னே டிசைன் திருப்பி பர்னி சாருக்கு வந்திருக்கு. ஏதாவது பண்ணலான்னா எதுவுமே பண்ண வேணாம், நான் வேறு எதுவும் போட வேணான்னு, பேரே போட வேணான்னு, எதுவுமே மற்ற யார் டெக்னீஷியனே போட வேணான்னு நினச்சேன். 2 கோடோட முடிச்சிடலான்னு நினச்சேன். இல்லை டிசைன் இப்படியே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் புது அர்த்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் தான் குட்டியாக பிளாக்ல ஓடுவாங்க. மண்வாசனை இப்போ இது வேதம் புதியது பார்த்தீங்கன்னா தெலுங்குல மல்லிக்க நம்பர் 1 டிசைனர் தெலுங்குல, அவங்க தான் அந்த வேதம் புதிய இதை ஃபுல்லாக கம்போஸ் பண்ணியிருப்பாங்க போஸ்டர் டிசைன்ஸ். அப்படியே ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அந்த போஸ்டர் டிசைன்ஸ். ஃபுல் பேஜ் டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நல்ல பயங்கரமான விஷுவல் சென்ஸ் உள்ளவங்க. ஸோ எது அழகாக இருக்குது அது வந்து எடிட் சென்ஸுங்கிறீங்க. ஆமாம், எடிட்டர் வேர்ல்டுலே பெஸ்ட் எடிட்டர். நீங்கள் அது மாதிரி ஒருத்தர் மாற்றவே முடியாது. நீங்கள் ஒரு கதையில் எல்லாருமே போய் கான்ஸ்டண்ட்டாக உள்ளே உட்காந்துருப்போம். அந்த கதையை இப்படி மாற்றலாம் அப்படி மாற்றலாம், 10-12 நாள் வேறு அனுபவங்களை அங்கே நாங்கள் சந்திச்சிருக்கோம். அப்படிலாம் ஒருத்தங்க திங்கே பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக அவங்க அந்த கதை அவங்க எப்படி வேணால் அவங்க மைண்டுக்குள்ளே போய் அது சீட்டாகி வரும்.
பயங்கரமாக அது எல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஒரு விஷயத்தை அப்படியே ராஜ் சார் எல்லாரும் படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கற்பனைன்னு ஒன்று சொல்லுவோம்ல, அது வந்து உள்ளுக்குள்ளே போது ஒரு ரசனையை கொடுக்கும். அதை திரையில் எப்படி காமிப்பீங்க? அது இளையராஜனுடைய அந்த 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 பாடல்களில் தனனம் தனனம் தனதாளம் வரும் மதுராகம் டக்கு 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 அதுக்கு 8 ஃப்ரேமில் வந்து எடிட் பண்ணி போடும். இது வரைக்கும் யாருமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் அப்படி திங்க் பண்ணதே கிடையாது. ஒரு மனிதன் பார்க்குறதுக்கு ஒரு 24 வந்து அந்த ஃப்ரேம்ஸ் இருக்கும். அதை வந்து நீடிச்சு நின்று மனுஷன் பார்க்குற அளவுக்கு இருந்து அதுக்கப்புறம் ஷார்ட் கட் பண்ணுவாங்க. அவர் அதில் பாதிலே கட் பண்ணுறாரு. ஒரு கனவு பாயிண்ட்டை அவர் உருவாக்குறாரு. 8 ஃப்ரேமாக போட்டு பண்ணி ஒரு லவ்வை வந்து அந்த மொமெண்டத்தை விஷுவலாக வந்து கிரியேட் பண்ணி மனசுக்குள்ள ஒரு புலகாங்கத்தை கொண்டு பண்ணுறாரு. அது இசை வந்து ஒன்றா சேருது. நமக்கு காட்சி ரசனையே புதுசாக இருக்குது. நீங்கள் புதிய வார்ப்புகள் கிழக்க போகிற எல்லாம் வந்து பசங்கள்லாம் பார்த்து ஏன் கொண்டாடணும்னா இப்படி சினிமாவில் பார்த்ததே கிடையாது. டக்கு டக்குன்னு பூ மாறும், முகம் மாறும், அது மாறும், இது மாறும்னு சொல்லிட்டு அந்த அந்த படக்காட்சி ரசனையை ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு நிறைந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த அளவுகோலை வந்து அவர் தான் கிரியேட் பண்ணார். அது முன்னாடி தமிழ் கிடையவே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் லென்த்தாக இழுப்பாங்க. அந்த இளைஞர்களுடைய அந்த கனவுக்குள்ளே ஒரு அந்த அந்த இளமை பருவத்தினுடைய ரசனையை விஷுவலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சதே பாரதிராஜா தான். இட்ஸ் அ மாஸ்டர். அது எப்படி வச்சு நமக்கு தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இறுக்கமாக இருப்பார். அவர் முகத்தை பார்த்தாலும் லவ் வருமானு தெரியல. அவருக்குள்ளே ஒரு கல்லுக்குரிய லவ் இருக்குது. அப்படி சார் அவர் வந்து சார் எனக்கு நான் பார்த்துருக்கேன். இந்த வைரமுத்து அவர் கண்டுபிடிச்சிக்கும் போது அப்போ நாங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் உபால்டெல்லாம் நாங்கள் பார்க்க வருவோம். அப்போ என்ன பாண்டி பஜாருக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு இட்லி கடை ஒரு 4-5 இருக்கும். ஏற்ற மாதிரி இடத்துலாம் ஒரு உபால்ட்டு இருந்தார். அப்போ நாங்கள்லாம் போவோம். அப்போ கலைஞர் பதிப்பகம் மாசிலாமணி தான் வைகரை மேகங்கள் அப்படின்னு வைரமுத்து புக்கை அவர் வெளியிடார் புதுசுன்ட்டு. அதை எடுத்து போயிட்டு வந்து உபால்ட்டு கொடுத்துருக்கேன். உபால்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இது ஏன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வைரமுத்து வந்து நேராக பாரதிராஜா காமிங்க நல்லா இருக்கு, ஒரு பையன் நல்லா எழுதிருக்கேன் அப்படியான்னு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு விட்டுட்டு போனோம்ல, பிரமாதமாக இருக்கேன் இவனை பயன்படுத்தணும்னு சொல்லி நேராக எடுத்து இளையராஜா கொடுக்குறாரு. இவரை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஏற்கனவே பிரமாதமான மிகப்பெரிய பாடலாசிரியர்கள்லாம் எழுதிட்டுருக்காங்க. வாலி எழுதுகிறாரு, புலமைப்பித்தன் எழுதுகிறாரு, முத்துலிங்கம் எழுதுகிறார், கூடவே நண்பர் முத்துலிங்கம் எழுதுகிறாரு, கண்ணதாசன் எழுதிக்கிட்டு இருக்காரு. இது நடுவில் இவனை கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு வைரமுத்துவை சண்டையை போட்டு புலகாங்கிதப்படுத்தி இன்று வரை இதயத்தில் சுமந்து வந்து கொண்டாந்து தமிழ் திரைப்படத்தை கொண்டாந்து நிப்பாட்டினார்னா அது ஒரே காரணம் வைரமுத்து ஒரு வரவுக்கு பாரதிராஜா காரணம். கொண்டாடுவார்கள். நல்லா இருக்குன்னு சொன்னால் அரவணைச்சுக்குவார். இன்னொரு கலைஞரை பார்த்து பொறாமை கொண்டு நான் பார்த்ததே இல்லை. பொறாமைப்பட்டிருக்காரு. இவனை மாதிரி எடுக்க முடியலையே அப்படின்னு பொறாமதாப்படுவார். அது ஒரு பாராட்டாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, பேசுகிறதோடு மட்டும் இல்லை. நான் அவரோட பழகியிருக்கேன். நெய்வேலியில் ஒரு பெரிய போராட்டம், காவேரி பிரச்சனை, தண்ணி இல்லை. அப்போ ஜெயலலிதா மாதிரி சிஎம். அப்போ வந்து பாரதிராஜா சொல்கிறாங்க, சொல்லி நீங்கள் லீட் பண்ணுங்கள். சும்மா பாரதிராஜா எப்படி பண்ணார் பாருங்கள் அந்த லீடர்ஷிப்பை. இங்கிருந்து நாங்கள் பஸ்ஸுகள் எல்லாத்துலேயும் போகிறோம். ஒரே பஸ்ஸுக்குள்ளே மிகப்பெரிய இயக்குநர்கள் நடிகர்கள் ஒன்றா தான் இருக்கும். சங்கர், பாக்யராஜ், சேஜன் சேகர், பிரபுதேவா, அப்புறம் பாரதிராஜா சார், மனோ, எல்லோரும் ஒன்றா அந்த மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை தங்கர பச்சான் இப்படி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சினிமாவில் ஒரு போராட்டத்துக்குள்ளே எல்லாரையும் ஒன்றாச்சு. மேலே கீழெல்லாம் கிடையாது, ஈக்குவல் அப்படின்னு சொல்லி இட்டும் போய் குடிச்சு ஒரு பெரிய ஒரு புரட்சியை வித்து ஒரு சினிமாக்காரன் நீ வந்து காசு மட்டும் சம்பாதிக்காத, அவர்களுடைய பிரச்சனைகளை போராட வேண்டும் சமூகத்துக்காக ஈடுபடுத்திய முதல் போராளி பாரதிராஜா. இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு முன்னாடி நின்னார். சூப்பர் ஸ்டார் வந்து எழுத்து நிற்கிறாரு, நிற்கட்டும் நான் என் தமிழனுக்காகத்தான் நிற்பேன் அப்படின்னு நின்று அதனுடைய தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று செயல்பட்ட போராட்டக்காரர். ஸ்ரீதர் சார், நீங்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் சுப்பிரமணிய பாரதிட்ட ஒரு விஷயம் நான் கேட்டுறேன். போராட்டத்தை சொன்னாங்கல்ல, திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் இருக்கும்போது வேற என்ன விஷயங்கள்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க? இல்லை, அண்ணன் சொன்னது கரெக்டு தான். அது ஏன்னா அவர் மாதிரி ஒரு போராளியை பார்க்க முடியாது. இப்போ எங்கள் சங்கத்துக்கு வருவார், ஈசி கூட்டத்துக்கும் வருவார், இதுக்கும் வருவார். அப்போ சொல்லுவார் எங்களெல்லாம் பார்த்து, ஒரு இயக்குனர் சும்மா வந்தோம், நம்ம ஏதோ படம் எடுத்தோம், எதையோ படம் எடுத்தோம், எப்படியோ பணம் வந்துச்சு வாழ்ந்துன்னு இருக்கக்கூடாதியா. இயக்குனர் என்பவன் இந்த சமூகத்தின் மீது பொறுப்பாக இருக்கணும். ஒரு இயக்குனரும் தனி இல்லை, ஏன்னா அந்த சமூகத்திலேருந்து தான் நீ கதை எடுக்கிற. அந்த சமூகம் உன் படத்தை தான் வேதமாக பார்க்குது. உன் படத்தில் பார்த்து தான் அவங்க திறந்ததுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை சினிமாவில் சொல்கிறோம், கதை எழுதுகிறவங்க எழுதி சொல்கிறாங்க, நம்ம செல்லுலாய்டில் சொல்கிறோம். அப்போ அந்த சமூக பொறுப்பு ஒரு இயக்குனருக்கு இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவார்.
இப்போ அவர் அங்கே நம்ம சங்கத்துக்கு வந்துட்டா ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் தான் கொடுக்க முடியும் அப்படிம்பார். அதனால தான் அண்ணன் சொல்கிற மாதிரி அந்த நெய்வேலி போராட்டத்தை அத்தனை பேர் நாங்கள்லாம் உதவியாளர்கள் டோட்டலாக அத்தனை அப்ப பேர். நீங்க உதவியாளர்? ஆமாம், உதவியாளர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தோம் நாங்கள் எல்லாமே. உதவியாளர்கள் எல்லாம் போனோம் அவங்களோட, மிகப்பெரிய அந்த இயக்குநர்களோட, நடிகர்களோட, மணிரத்ன சாரோட, செல்வமணி அண்ணனோட, உதயகுமார் சாரோட பேர் அவங்களோட நாங்களும் அப்படி போகும்போது போராட்டத்துல. எங்களுக்கும் அந்த போராட்ட குணம் வந்து அப்போ இந்த மக்கள் மீது நமக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா நம்ம கையில் எடுக்கணும். ஏன்னா எந்த விஷயம்னாலும் அது சினிமாக்காரங்க கையில் எடுக்கும்போது அது போய் மக்கள்கிட்ட சேருது. ஏன்னா அது சினிமானுடைய பவர். அப்போ அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஏதோ நம்ம வந்தோம் ஒரு படம் எடுத்துன்னு இருக்கக்கூடாதியா, அந்த படத்துக்குள்ளே கதை இருக்கணும், அந்த பொறுப்பு நமக்கு இருக்கணும் பாரு. அதனால தான் அவங்கள நாங்கள் வியந்து பார்ப்போம். இப்போ அவர் எங்கள் சங்கத்துக்கு வந்தாருன்னா ஒரு டீ கொடுக்கலாமல் நாங்கள் பக்கத்தில் போய் நிற்போம். அவருக்கு நம்ம கையால் ஒரு டீ கொடுக்க மாட்டோமா அப்படின்ட்டு. அப்படி தான் அவர் பிரமிப்பாக எங்களுக்கு இருந்தவர். அப்போ வந்து இதயம் படத்தில் வந்து அவர் வந்து நடிக்க கூப்பிட்றாரு கதிர் அண்ணன். அப்போ அதில் வந்து அவர் கவிதை அந்த கல்லூரிக்கு வருவார், வந்து அதெல்லாம் கிளாப்ஸ் பண்ணி, அதாவது பாரதராஜான்னு பேர் போட்டாவே கிளாப்ஸ் பண்ண, இயக்குனருக்கு கிளாப்ஸ் பண்ணது நாங்கள் சார். ஆமா, அந்த கை அப்படி வந்தா அது வரும்போதெல்லாம் தேட்டரே கிளாப்ஸு. ஏன்னா அதை உருவாக்குனது பாரதராஜா ஐயா தான். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல, இப்பயும் அதுக்கு பிறகு இல்லை. ஆனால் அந்த பாரதராஜா இயக்குனர்னா ஒரு கைத்தட்டல் வாங்கி கொடுத்தது அவர் தான். அதற்கான காரணமும் இருக்குது. அவர் எப்படி சொன்னார் படங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய படமே தான் அதுக்கு சாட்சி. ஸோ அப்போ சமூக சிந்தனையாளராகவும் நல்ல கவிஞராகவும் இருக்கார், குழந்தை மாதிரி இருப்பார். ஆனால் ஒரு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. நம்மலாம் பேசும்போது நம்மளுக்குள்ள இருந்து ஒரு வருத்தம் இருந்தாலும் கூட ஒரு மகிழ்ச்சியாக நம்ம சில விஷயங்களை சார்ந்து நம்ம பேசுறோம் அப்படின்னா, இந்த தமிழ் மண்ணில் சில விஷயங்களை புரட்டி போட்டிருக்கிறாரு. அது இன்னும் கொண்டாட்டத்தில் நம்ம இருக்கணும்னு அவர் நினைவு வச்சுட்டு போயிருக்கு. அதே மாதிரி சாப்பிடுவார் சார். சாப்பிட்டுட்டு அண்ணனுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாம் சாப்பிடுவோம். அந்த தட்டை வந்து கொடுக்க மாட்டார், அவராக போய் கழுவி வைப்பார். ஸோ இதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட வெறும் சினிமாவை மட்டும் கற்றுக்கல, அவர் கூட இருக்கும்போது அவருடைய பழக்கங்கள், அவர் எப்படி உட்கார்றாரு, எப்படி, ஸோ அவருடைய அந்த எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். எல்லாமே வியப்பா, அப்படி ஒரு மனிதர், அப்படி ஒருத்தர் வந்து இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்தில் இருந்தார். சினிமா எங்களுக்கு வந்து பாரதராஜா சார்கிட்ட போயிட்டு ஒரு தடவை நிற்க மாட்டோம். இப்போ இருக்கிற நடிகர்லாம் அப்படி தானே. அங்கே நான் வரும்போதெல்லாம் அவருடைய வாசலில் நிறைய நடிகர்கள் நிற்பாங்க, ஒரு சீன் நடிச்சிட்டா போதும் அவருடைய படத்தில் அப்படின்னு நிறைய வாய்ப்பு கேட்டு பாரதராஜா அலுவலகத்தில் இருந்தவங்க. ஆனால் பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் பெரிய நடிகர்களை வைத்து அதிகமாக, ஐ திங்க் சிவாஜி கணேசன் ஒரு பெரிய நடிகராக அவர் பண்ணது சிவாஜி கணேசன். மற்றபடி அவர் பெரிய நடிகர்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெருசாக யாரையும் பயணம். அப்போ சிவாஜி சார் இருக்கும்போது ஒரு ஞாபகம் வருது, முதல் மரியாதை அப்போ அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், இவர் சிவாஜி சார், யோ நீ நல்ல நடிகையா, நீ சொல்லி கொடுத்தாலும் நான் கால் வச்சு தான் பண்ணேன், அதுதான் அந்த படம். ஆனால் நல்ல நடிகை, அதுக்காக நடிக்க வந்துடாத, ஏன்னா ஏன் மாதிரி நடிக்க வந்து நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க, ஓ மாதிரி படைப்பாளிகள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதனால் நீ படம் எடுத்துக்கிட்டே இரு, அதுதான் உனக்கு அப்படின்னு சொன்னாங்கலாம். அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஸோ அவரை வியந்தவே தான் நாங்கள் பார்ப்போம். அவரோட இதுதான் சிவாஜியை நடக்க வச்சு அந்த படத்தை எடுத்துருக்காருன்னா அதெல்லாம் உலக படம் சார். அது இப்போ நம்ம சொல்கிறோம் உலக படங்கள், இப்போ என்ன சொல்கிறோம், ஆக்சுவலாக அப்படி ஒரு கான்செப்ட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் இல்லை. சிவாஜி ஏஜி, ராதா ஒரு ஏஜி, அந்த ரெண்டு பேருக்குள்ளதெல்லாம் காலகட்டத்திற்கான ஒரு ஸ்டோரி அன்னைக்கு. அது காதல் இல்லை. இப்போ ஊரில் வந்து வயசானவங்கள ஒரு சின்ன பொண்ணு காதலிக்கிறது, இவங்க மேலே அவங்க இருக்கிற மாதிரி அந்த மரியாதை காதலை வந்து நாகரிகமாக சொன்னது அவர் தானே. அவ்வளோ பெரிய முரண்பாடு அந்த கதைக்குள்ள பார்த்தீங்களா, ஒரு பெரிய அதெல்லாம் வந்து ரஷ்ய நாவலுடைய தாக்கம். அவ்வளோ உலக படமா, கிளாசிக் மூவியா இன்னைக்கும் கொண்டாடுறது உலக படங்கிறது நமக்கு முதல் முறை. அந்த படத்தை கூட இளையராஜா மியூசிக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றும் ஒப்பேராது, நீ காசெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவரு அனுப்பி விட்டுட்டாரு. முதல்ல ஓடக்கூட ஃபர்ஸ்ட் அந்த படம் ரன் ஆகலை இல்லையா, ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை ராஜா சார். ஓகே ஓகே, முதல்ல இருந்தே ஹிட். ஆமாம் ஆமாம். அதாவது படம் எடுக்கும்போது அவர் இசைமிக்கும் போது அவருக்கு டவுட் இருந்தது, சிவாஜி பேரே சிவாஜிக்கு டவுட் இருந்துச்சு, இளையராஜாக்கு டவுட் இருந்துச்சு, வசனமே பேசக்கூடாது, நீ அப்படி வாங்க, நான் வந்து என்ன பண்ண போறான், நீ வாங்க போதும் நான் பார்த்துக்கிறேன். இவர் மைண்டில் எல்லாமே ஓடுது. அந்த மனிதன் நடந்தால் போதும், இங்கே பொண்ணு இருக்க போகிறோம், அங்கே ஒரு கலையை காமிக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கு என்ன ஸ்டைலில் நடக்கணும்னு கூட சொல்லல. அவருக்கு பக்கம் வசனம் பேசிய நடிகர் மைண்டில் இருக்கு, பேசாமல் வாங்கன்னா அது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை இவன் நம்மளை வச்சு எதுவும் விளையாடுறான்ட்டு. ஆனால் அவர் முழுக்க அவருக்கு ஓடிக்கிட்டு இருந்தது, அதில் அவர் வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த படம் முழுமையாக்கப்படும் போது எல்லாரும் வியந்தாங்க. எப்பயுமே ஒரு படத்தை வந்து தன் மனதுக்குள்ளே ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடத்தி காண்பிக்கிற இடத்துல தான் இயக்குனர் இருப்பாங்க. அதில் பாரதிராஜா நம்பர் 1. எதையுமே ஃபுல்ஃபில் கேன்வாஸ், அந்த முடிச்ச பெயிண்டிங் அவங்க மைண்டில் இருக்கு. அதான் மைண்டில் நமக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராசஸில் பார்க்குற ஒழிய அவங்களுக்கு அந்த முழு எல்லாருக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்போ ராஜா சாருக்கான ஸ்பேஸ் இருக்கும், ஸோ எல்லாருக்கான ஆக்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் இருக்கும். விஷுவலுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கும்? டெக்னீஷியனை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேபி மணி சார், கண்ணன் சார் ரொம்ப பயங்கரமாக ஒரு இருக்கும். ஆனால்
வெளியில் இருக்க எல்லா டெக்னீஷியனையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ரொம்ப ஆசை பிசி சாரோட ஒர்க் பண்ணணும். ஒரு 5-6 முறை பேசி அது நடக்கலை. மது அம்பட் சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க, கொஞ்சம் தான் ஒரு பார்ட்லி தான் ஒர்க் பண்ண முடியுது. தாஜ்மஹாலோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் குல் மணாலி மட்டும் ஒர்க் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பண்ணல. எல்லா டெக்னீஷியனையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரை பற்றியும் அவங்களோட ஸ்பெஷலை ஃபுல்லாக அவங்க மைண்டில் இருக்கும். பட் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்ணன் சார் உள்ளுக்குள்ள அங்கே பழனிவேலன் எடிட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஜெல். நீங்கள் கேவி மணி அண்ணன்லாம் அவங்கள பார்ப்பாங்க ஒரு வாட்டி, எல்லாம் முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்ப்பாங்க. ஸோ கேவி மணி அண்ணன் அப்படின்னுவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குள்ளேயுமே ஒரு க்ளோஸ்லி கனெக்ட் உள்ளே இருக்குது. அந்த அதான் சொன்னாங்க, கண்ணனின் கண்களை எடுத்து செல்கிறேன் அப்படின்னு அவங்கள அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி அந்த டைலாக் நமக்கு ஞாபகம் இருக்குது. கண்ணன் சார் அவங்களும் எப்படி க்ளோஸாக இருந்தாங்க பக்கத்தில் இருந்து பார்த்தவர் நான். ஸோ அவங்க அவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டாக முதல்ல ட்ரஸ்ட்டு. இப்போ டேரக்டர் சூசிங்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், ஏடியெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, யாரோ கவிதை எழுதிட்டு வருவாங்க, விமர்சனம் எழுதிட்டு வருவாங்க, ஒரு தீவிரமாக இருக்குது அப்படிங்கும்போது ஏடியா வந்துருங்க அப்படின்ட்டு. பட் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுவாங்க? ஆமாம், நீங்கள் இதில் நீங்கள் இப்போ இவங்க தேவேந்திரன்லாம் முதல் ஃபிலிமே அவங்க ஸ்டார் தானே கொடுத்தாங்க. ஸோ இப்போ அவங்களாம் ஒரு திருவற்றியூரில் உட்காந்துருக்காங்க, ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது, பார்க்குறாங்க, டேலண்ட்டுக்கு. அதான் சொல்கிறேன்னு, ஒரு குழந்தை மாதிரி அந்த டேலண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி அதை கேட்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு திறமை இருக்குன்னு முதல்ல அந்த ஒரு 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 கார்பெட், அவங்களுக்கான ஒரு ரெட் கார்பெட் க்ரியேட் பண்ணுவாங்க. நம்பிக்கை முதல்ல கூட இருக்க எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லைனாலும் டேரக்டருக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து அப்படி இருக்கும். ஸோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அது ரொம்ப பெரிய விஷயம். அதான் சொல்கிறேனே, ஒரு அந்த 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 எவ்வளோ ஆசையாக சினிமாவை நேசிச்சுருப்பாரோ, அந்த பேஷன் இருக்கோ, அந்த அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் மேலே ட்ரஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பாரதி ராஜா அவங்களுக்கு ஒரு லாங் டைம் ஹீரோ செட்டப் அப்படின்னு இல்லாமல் புதுசாக நிறைய, அதே மாதிரி டெக்னீஷியனாக எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் லாங் டைமாக ஒருத்தரே வச்சுக்கிட்டாங்களா இல்லை நிறைய பேரை? இல்லை, அது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயாச்சுன்னா டேரக்டரோட எல்லாமே புரிஞ்சவங்க தான் நீண்ட நாள் பயணிக்க முடியும். இப்போ டேரக்டர் ஏதோ சொல்கிறப்போ அவங்க ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறாங்கன்னு சொல்கிறப்போ டக்குன்னு மனஸ்தாபம் வந்துடும். பட் இவங்கெல்லாம் என்னென்ன, இளவரசன் அண்ணன், கண்ணன் சார், தனபால் அண்ணன், இவங்க எல்லாருமே அவர் என்ன நினைக்கிறாருன்னு அவங்க பாடி லாங்குவேஜ்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியே பிரிட்ஜ் பண்ணிவிடுவாங்க. மற்ற சில பேர் வந்து அந்த ஈஸியாக உள்ளுக்குள்ளே அந்த ட்ராக்குள்ளே போக முடியாது. அவ்வளோதான். அது பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை டேரக்டரை உணர்ந்துட்டிங்கன்னா நீண்ட நாள் அவரோட பயணிக்க முடியும். அவ்வளோதான். அப்படி தான் நிறைய பேர் அங்கே கூட இருந்தது. ஸோ அவங்க நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு வந்து, சில பேர் அது பயணிக்க முடியாமல் போயிருக்கு. நிறைய பேர் கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியில் போயிட்டாங்க. சில நல்ல ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணிவிட்டு இவங்க படத்துலேருந்து வெளியில் போயிருப்பாங்க. ஓகே, ஆக்டர்ஸ் கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நீங்கள் அந்த மைண்ட் செட் ஆகலைன்னா டேரக்டர் வந்து அப்படி அவங்களுக்கு அந்த படைப்பு தான், அந்த ப்ராஜெக்ட் தான், அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர், அவர் யார் நடிக்கிறான்றதுலாம் மேட்ரே கிடையாது. அங்கே இருக்க ஒரு சாதாரணமான ஆள் அங்கே கூப்பிட்டுட்டீங்க, வாயா இப்படி பண்ணியா அப்படின்னா அந்த இது ஃபுல் ஆகிடுது. அந்த கேன்வாஸில் அந்த இடம் ஃபில் ஆகிடுது. நம்ம நினச்சது வந்துடுச்சு, அதில் அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ அதை பிலீவ் பண்ணி திங்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் தானே. ஸோ அதை நினச்சி, அதை நம்பி, அதை கொண்டு வந்து, அதுதான் இன்றைக்கும் காலத்தால், இப்போ இல்லை, இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் பேசிகிட்டே இருப்போம். ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்கான பேஷன் ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பர்டிகுலராக நீங்கள் பாரதி ராஜாவுடைய மூவியில் எதை பார்க்குற ரொம்ப சென்சிபிளான மூவியா? எனக்கு வந்து டேரக்டரோட இதில் வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப எண்ணெய் தோழன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் வந்துடுச்சு. இந்த சேஞ்ச் ஓவர்ஸோட எல்லா ஆர்ஜினும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தோழன் உள்ள இருக்கும். ஸோ ஒரு சாமானிய தொண்டனோட டீட்டெயிலிங்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்தியன் சினிமா இது வரைக்கும் சொன்னது கிடையாது. அதே மாதிரி தொண்டை லட்சக்கணக்கான பேர் என்ன நம்மளோட கலந்துருக்கான். ஸோ அவனோட எப்படி இருக்கான், அவன் ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு ஸ்டெப்பாக அந்த கட்சிக்காக உழைக்கிறது, அவ்வளோ டீட்டெயிலாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தோட. ஸோ பாபான்னா பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ள எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு காம்போசிஷனும் ரகுராயோட ஃப்ரேம் மாதிரி இருக்கும். அந்த ஒரு காம்போசிஷனும் இப்பயும் நம்ம பார்த்தோன்னா ரகுராயோட ஃபோட்டோகிராஃபி மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோ அழகான ஒரு படம். மற்றதெல்லாம் கமர்ஷியலாக நிறைய போயிருக்கும். கான்டெம்பரரி சீரியஸான தாட் ப்ராசஸ் வச்சுட்டு அதை கமர்ஷியலாக கொண்டு வந்தார். சீரியஸ் இல்லை, எளிமையாக புரியுற மாதிரி போய் சேர்ந்துருக்கு. கமர்ஷியல் பண்ணதே கிடையாது. கமர்ஷியல் பண்ண கொடி பறக்கிறதெல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு, வாலிபாவெல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவர் கமர்ஷியல் வராதுங்கிறது உண்மை. ரஜினி சார் அது பண்ணுவாங்க. கேப்டன் மகள்ல சொல்லுவாங்க, முதல்ல மனோஜ் ஓடி வருவாங்க, என்னிடம் ஊதுபத்தி வாசனையை எதிர்பார்த்து வராதீர்கள், நான் தீப்பந்தத்தோடு ஓடி வருகிறேன் அப்படின்னு. அப்படிதான் படமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்க நிறைய கான்டெம்பரரி அப்ரோச்சுக்கு ட்ரை பண்ணாங்க. அது சரியா வந்து சொல்கிறாருல்ல. நான் என்னுடைய நாடகத்தில் அவர் பேசும்போது அவர் பாராட்டி பேசும்போது சொல்கிறாரு, இங்கே நகரங்கள் எல்லா வசதிகளையும் அனுபவித்து கொண்டிருக்கிறது,
இவர்களுக்கான வாழ்வியலுக்கு உருவாக்கக்கூடிய ஏழைகள் கிராமத்தில் வந்து நெல் பயிர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வசதி அனுபவிக்கவில்லை. அவர்களை வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காக கிராமத்தில் இருந்து கோவணம் கட்டிய விவசாயிகள் இந்த அண்ணா சாலையில் அந்த தீப்பந்தத்தை ஏற்றி கொண்டு வந்து கேள்வி கேட்டால் தான் இந்த நாடு உருப்படுன்னு பேசினார். அப்படி தான் அவர் தாட்டு. அசல் 1980 அவர் எடுக்க வேண்டிய படமே வேற, இன்னும் எடுக்கல. காலம் அனுமதிக்கல. சமூக மாற்றங்கள், மூட நம்பிக்கைகள் ஒழிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போனார். அவர் அரசியல் என்பது வேற. இப்போ சொன்னார்ல எண்ணுயிர் தோழன், எண்ணுயிர் தோழன் மட்டும் ஓடிச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு அரசியலே மாற்றமாயிருக்கும். சிந்திக்கிறவன் கையில போய் சேர்ந்து இருக்கும். ரொம்ப பயங்கரமான படம். பாரதி ராஜாவுடைய எண்ணுயிர் தோழனை பல பேர் கோடிஃபை பண்ணவே இல்லை. நீங்க தான் ரொம்ப மைன்யூட்டா ஒரு சீரியஸா உங்களுக்கு இப்ப அந்த படத்தை முழுமையா இப்ப பார்த்தோன்னு நினைச்சிருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை அன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம் ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லா ஃபேமும் மைண்ட்ல இருக்கு. நான் சொல்றேன், ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மூவி பண்ணல அவரால். பண்ணதான் எண்ணுயிர் தோழன் கொடி பறக்குது. கொடி பறக்குதுல கொஞ்சம் சின்ன சின்ன, அது கொஞ்சம் கமர்ஷியல் எபிசோட்ஸா இருக்கும். இது ஒரு டீடைல் எபிசோடு. ஒரு சாதாரண ஒரு சாமானியன், ஒரு தொண்டை, அவனோட கிராஃப் எப்படி இருக்கும், அவனை வச்சு தானே இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய மாபெரும் இயக்கங்கள் உருவாக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சாமானிய தொண்டன் தானே இருக்கான். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ராசிகளா. இப்போ சார், பொதுவாக பாரதி ராஜாவுடைய சக்ஸஸ்க்கு பின்னாடி அவருடைய ஏடிஸ் நிறைய இருந்தாங்க. பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் நம்ம அப்படிதான் சொல்லிட முடியுமா? அதான் பாரதி ராஜாவுடைய சக்ஸஸ்ன்னு சொல்லிட முடியுமா? பாரதி ராஜா வந்து அவர் என்ன சொல்றாரு, கேப்டன் ஆஃப் த ஷிப்பும்பாங்க டைரக்டர். ஏன்னா இவர் தன் கதையை வச்சுக்க மாட்டார். உங்கள் கதையில் அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு பேச சொல்லி அந்த அறிவை ஒன்றாக்கி அதில் அவர் கேப்டன் அவர் வந்து ரெடி பண்ணி ஜெயிக்க வைப்பார். அவர் எல்லா திறமைகளையும் ஒன்றிணைத்து கோர்த்து அழகாக கொடுப்பார். அது அவருடைய சரக்காக மாற்றிக்குவார். எல்லாத்தையும் ஒரே கதையை ரெண்டு பேர்கிட்ட பேசுவாங்க. இவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியாது. கலிமணி சார்ட்டு பேசுவாங்க, செல்வராஜ் சார்ட்டு பேசுவாங்க, ரத்னகுமார் ரெண்டு பேசுவாங்க. ஜெயபிரகாஷ் ஒரு கல்லூரி மாணவர் என்ன, அவர் ரொம்ப ரசனை உள்ளவர். அவர் போய் சேர்ந்துருக்காரு. உங்களுக்கு ஒரு பொறி தட்டினா போதுங்க, கூப்பிட்டு வச்சுக்குவார். நீ வந்து சினிமா தனம் தேவையில்லை, உனக்குள்ள ஒரு உண்மை இருந்தால் அதுதான் சினிமா. சினிமா என்ன கேட்குது, படமாக்கள் என்ன கேட்குது, வாழ்வினுடைய உண்மைத்தன்மையை அப்படியே கொடுங்கன்றது. முன்னாடி வரை ஏமாற்றிக்கிட்டது. 80s முன்னாடி வரைக்கும் ஜோர்டனைட் படங்கள் அது வேற. அதில் ஆடினாங்க, பாடினாங்க, கட்சி சண்டை போட்டாங்க. ஸ்ரீதர் உடைச்சார், ஓரளவுக்கு உடைச்சார். கேஎஸ் கோலக்ஷன் அந்த குடும்ப கதைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் சொன்னார். ஆனால் உண்மையாக கிராமத்துக்கு கொண்டாந்தது வந்து மொதல் பிரேக் டவுன் இவர் தான். காரணம் என்னென்னா அவர் இடத்த கொண்டாடுறதுக்கு இவ்வளோ காலமாச்சு. அதுக்கு பின்னாடி தான் இவ்வளோ இடத்துக்கு வந்துருக்கணும். ஒரு வெற்றிமாறன் ஏன் ஈஸியாக சொல்ல முடியுது, ஒரு மாரிசன் ஏன் சொல்ல முடியுது, ஒட்டார வழக்கு எழுத முடியுமா? அது காரம்பிச்சது பரட்டை, மயில், சப்பாடி. அதுதான் உலக சினிமாவை தொடங்கி வச்சது பாரதி ராஜா தான். உலக சினிமா என்ன உள்ளூர் ரசனைகளும் உள்ளூருடைய விழுமிய மக்களுடைய உணர்வுகள் தான் உலகம் முழுக்க பார்க்க வேண்டிய திரைப்படம். உலக சினிமான்னா ஒரு பெரிய கிரேனை வச்சுக்கிட்டு உயரத்தில் எடுப்பதில்லை. மக்கள் பார்க்க வேண்டிய விழுமிய மக்களுடைய உணர்வுகளை மற்ற மக்களுக்கு கடத்துவதற்காக அழகியலாக உண்மைத்தன்மையோடு இருக்க படம் தான் உலக சினிமா. இந்த உலக சினிமாவுக்கு டெஃபினிட்டாக நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க. உலக சினிமானா பெருசாக எடுக்கிறது, செலவு பண்ணி எடுக்கிறது, அது வர்த்தக சினிமா. உலக சினிமானா கிளாசிக்கல் ஃபிலிம்ஸ். கிளாசிக் எங்கே இருக்கும், மனித உணர்வுகளில் தான் இருக்கும். அது சொல்கிறவன் யாராக இருப்பான், ஒரு கலைஞனாக இருப்பான். அந்த கலைத்தன்மையோடு சொல்லக்கூடிய இடத்த சொல்கிறவன் தான் உலக சினிமா. அப்படி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேன் இண்டியா சொல்ல, பேன் வேர்ல்டு சொல்ல ஆரம்பிச்சது பாரதி ராஜா. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மகேந்திரன் வந்தார், விமர்சனங்கள் அந்த நேரத்தில் சந்திச்சாரா? இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுனால நீங்கள் ஒரு கான்செப்டை உடைக்கிறீங்க, ஒரு சினிமா அங்கே அரிச்சுவடி உடைக்கிறீங்க, அப்போ விமர்சனங்கள் வந்திருக்கும். கண்டிப்பாக ஸ்டுடியோ வச்சதெல்லாம் அலர்னாங்களே. ஏவிஎம், வாகினி, கற்பகம், எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. வேலை இல்லைல்ல, கேமரா தூக்கின்னு எல்லாம் வரப்புக்கு போயிட்டாங்கல்ல. கம்ப்ளீட்டாக ஸ்டுடியோ பிரேக் பண்ணி வெளியில் போகிறதுன்னு எவ்வளோ பெரிய சேலஞ்ச். நாடக நடிகர்லாம் அவுட் இல்லை, அவர் சாதாரண ஜனங்களை கூப்பிட்டுறாருல. தெருவில் போகிற பசங்களை நீ வா, நீ பேசு, அம்மா நீ பேசுமா, டே தம்பி நீ வாடான்னு ஆரம்பிச்சார்ல. ஜனங்கிட்ட இருந்து இப்போ கதாபாத்திரத்தில் தேர்வு எடுத்துட்டார்ல. அவர் ஒரு வேலை பண்ணார், அது நடந்துச்சு. பாட்டாளிகளும் பெப்சின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ நாங்கள் அவரோட ஒரு 3 வருஷம் கூடவே சுற்றிட்டு இருந்தோம். அதனால் வாழ்க்கையும் போச்சுன்னு வச்சுங்க. வேறு அவர் என்ன ட்ரை பண்ணாருன்னா, சினிமாவில் ஸ்டண்ட்டுன்றது என்னடா கோரியோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்கூருக்கார கோவம் வந்தால் நேராக வந்து அடித்து பொருளுவான், அது இடமே கொடுக்க மாட்டேறீங்க, நான் பொருளத்துக்கு நீ 6 பேர் வருவன்ற, பெட்டுங்கிற அதுன்ற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா ஒரு கலையை வந்து கலையாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் படைப்பாளின்னு ஒரு பிரச்சனையாக அவங்களே ஃபைட் கம்போஸ் பண்ணுவாங்க. ஆமாம். அப்புறம் துணை நடிகர்கள் என்பவர்கள் வந்து
அவங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரணும், அவங்களுக்கு இயல்பாக இருக்கிறது சொல்லித்தரணும். ஏற்கனவே இருக்கிறப்பறம் நாடகத்தன்மையாக இருக்கான். அப்போ புதுசாக சேர்க்கணும்னு நினச்சி பண்ணது தான் படைப்பாளிகள்ன்றது. அவர் யார் மேலும் கோபப்படல. ஒரு திரைப்படத்தை புதிதாக மாற்ற வேண்டும் என்றால் களத்தை மாற்றணும், களத்தில் இருக்கிற ஆட்களை மாற்றணும், உணர்வுகளை மாற்றணும். அப்போ தான் புதிய சினிமாக்கள் வர முடியும். போராடி போராடி பார்த்தாரு, அது நடக்கலை. அவர் செஞ்ச மிகப்பெரிய விஷயத்தில் பேர் மாற்றினார், தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம்னார். தென்னிந்திய நடிகர் வந்து எங்கடா தென்னிந்திய ஓட்டான். ஸோ இது மட்டும் தான் தமிழ் திரைப்பட தமிழர்களை தூக்கி கொண்டாடணும், தமிழ் நாள வேண்டும், தமிழர்கள் பண்பு ஓங்க வேண்டும். அதுல அவரை மாதிரி நிறைய முறை அதை சொல்லி நிறைய நண்பர்களை இழந்திருக்காரு. தமிழ் உணர்வு பேசி தைரியமா சொல்லிடுவாங்க, அவங்க மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க கிட்ட நீங்க ஒரு மாற்றம் சொன்னதே. இப்போ தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கம் எல்லாமே தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் இது காயின் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆமா. எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது போராட்டங்கள், அதாவது இவர் மாற்றம் கொண்டு வந்ததுனால எதிர்ப்புகள், போராட்டத்தை கேட்கல, எதிர்ப்புகள் சொசைட்டில சேனல் பண்ணணும்னு ஆசைப்படுறப்ப தமிழ் திரைன்னு நம்மளுக்குன்னு ஒரு தனியான சேனல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு நாட்கள் உள்ள உட்கார்ந்து டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி சேனல் ஆரம்பிக்கும். ஆமா, தமிழ் திரை ஆரம்பிச்சாங்க. செல்லுமணி அண்ணன் டைரக்டர், ஐசி சண்முகம், மனோபலா அண்ணன் எல்லாம் உட்கார்ந்து ரொம்ப நாள் அதுக்காக ட்ரை பண்ண. அதாவது உங்களுக்கு அவங்க ஒரே ஒன்று தான் அண்ணன் சொன்ன மாதிரி, ராசியாலு பண்ண சொன்ன மாதிரி, இந்த ஃபுல் ஃப்ரீடம் வேணும். ஒரு கலைஞனுக்கான முழு சுதந்திரம் இருக்கணுன்றதுல கடைசி வரைக்கும் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அதுக்காக போராடிட்டே இருந்தாங்க. எத்தனை ஒரு ராத்திரி படம் ரிலீஸ் ஆகணும், அகத்திய அண்ணன் படம், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏதோ, ராத்திரி முழுக்க டைரக்டர் தூங்கலை. பிரகாஷ் ராஜ் அண்ணன் காரெல்லாம் பிளட்ச் பண்ணி அந்த படம்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஸ்கூட்டரில் போகிறாங்க ராத்திரி. இதெல்லாம் ராத்திரி 3-4 மணிக்கு நடக்குது. காலையில் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சாரோட முழு மனநிலை அதுக்காக எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்காரு. அதுதே ஒரு நல்ல அற்புதமான கலைஞர். அவனோட படம் ரிலீஸ் ஆகணும், இன்னும் ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் கூடவே ராத்திரிலாம் நிற்கிறீங்க, நானும் இருக்கேயா, இது என்னன்னு பேசிக்கலாம். அதாவது இது என்ன சொல்கிறது, இதெல்லாம் வந்து நடக்குமா அதெல்லாம் தெரியாது, பார்த்துக்கலாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷத்தில் வெளியில் போயிடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்சிடெண்ட்டில் கூட இருந்திருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு ராத்திரி முழுக்க முழிச்சிட்டே இருந்து ஒரு கலைஞனோட படைப்பு ரிலீஸ் ஆகணும்னு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அது அவர் படம் கிடையாது. அந்த நாள் ராத்திரி ஃபுல்லாக நான் இருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். ராத்திரி எல்லாம் முடிச்சுட்டு பணம்லாம் ரெடி பண்ணி பிரகாஷ் ராஜான்னா அவங்க ஒரு ஸ்கூட்டரில் போகிறாங்க. படம் ரிலீஸ் காலையில் அந்த ரிலீஸ்ன்றது கன்ஃபார்ம் ஆகுற அப்புறம் தான் டைரக்டருக்கு ஒரு நார்மல் ஆகுறாங்க. அதான் அந்த அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு அந்த துறையை நேசிச்சிருக்கு. படைப்பு அவர் அந்த ஒரு தமிழ் ஒரு நம்ம ஃபிலிமில் இருக்கும் அந்த இண்டஸ்ட்ரி, அது என்னோடது, எல்லாம் என் பீப்புள். படைப்பு யாரு கொடுத்தாலும் மதிப்பார். வேற என்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர் தனியாக ஒரு ஸ்ட்ராங்காக நிற்பார். இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் ஈழ பிரச்சனைக்காக ஒரு முன்னாடி இருந்தார். தமிழீழ பிரச்சனைக்காகவும் தமிழர்களுக்காகவும் அவங்க சங்கடப்படும் போது வந்து பெரிய போராட்டங்கள் எடுத்து நடத்துனாரு, பேசினாரு, தைரியமாக வந்து எதிர்கொண்டார். அதுக்கு எதிர்த்து பேசினவர்களை வந்து அவர் எதிர்த்தார். அதனால் பல நஷ்டங்களுக்கு வந்தது, கவலையே படலை. அவர் சொன்னார், ஒரு தமிழன் வந்து தமிழ் உணர்வோடு உலகம் எங்கும் ஒன்றாக திரள வேண்டும் என்கிற தமிழ் தேசிய அந்த பார்வையை அவர் ஆரம்பத்திலேருந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு இருந்தார். தனக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் அவருடைய சூழலில் எதிர்நிலை படம் இருக்க வேண்டிய சூழல் இருந்தது. இருந்தாலும் அவர் கவலைப்படலை. என் மக்கள் என் பூமி, என் மக்களுக்கான உணர்வுகளை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு கடமைன்னாரு. மற்றவங்களாம் சினிமாக்காரங்க பயந்துருவாங்க, கன்னடத்தில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, ஆந்திராவில் வந்து ரைட்ஸ் போயிடும் அப்படிலாம் பயப்படுவாங்க. எதுக்குமே பயப்பட கிடையாது. முதல் தான் வாழ்கிற சமூக மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல, செஞ்சு பல பிரச்சனைகளை அனுபவித்து கடைசி வரைக்கும் நின்றவர். அதனால தான் பாரதி ராஜா வந்து இவ்வளோ பேர் கூட நின்று நிற்கிறாங்க. இது வந்து தனிப்பட்ட மரணம் அல்ல, இது ஒரு சமூக இனத்தினுடைய மரணம். சமூகத்தில் வாழ்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு குரலின் மரணம். இந்த மரணம் சோகத்திற்காக மட்டுமல்ல, இது ஒரு உயர்ந்த மரணம், பாராட்டப்பட வேண்டிய மரணம், மகத்தான மரணம், மகிழ்ச்சியான மரணம். இதுபோல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். சமூகத்திற்கு வந்து கலையில் செயல்படணும், உண்மையாக இருக்கணும், ஏமாற்றம் இல்லாமல் இருக்கணும். கலையும் மக்களும் ஒன்று அப்படின்னு ஒன்றாக இருந்து வாழ்ந்து புகழ் உச்சியில் இருக்கும்போது எளிமையாக இருந்து ஒரு உயர்ந்த பண்பை அன்பை விதித்து சென்ற பாரதி ராஜா, என் இனிய தமிழ் மக்களே, எனக்கு தெரிஞ்சு விவேகானந்தர் சொன்னார் சிகாகோவில், சகோதர சகோதரிகளே, நான் அரசியல் வாசனை சொல்லலை. அவருக்கு அப்புறம் கலையில் முதலில் ஒரு சொல்லி சமூகம் ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னால் பாரதி ராஜா தான். அதான் என் இனிய தமிழ் மக்களே. சொன்னது போல் வாழ்ந்தும் காண்பித்து மறைந்தார். அவருடைய எண்ணங்களை வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறை செயல்பட காத்திருக்கிறார். சார் சுப்பிரமணிய பாரதி,
இப்போ படத்தில் ஓரளவுக்கு மாற்றங்கள்லாம் அவரால் செய்ய முடிச்சு, நடைமுறையில் அவரால் ஏன் ஒரு பெரிய அமைப்புகளையோ இந்த மாதிரியான அரசியலையோ அவரால் செய்யலை? இல்லை, அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்குள்ள அரசியல் சிந்தனை இருந்தது. நிறைய பேர் கூப்பிட்டு டேரக்டாக வரல, அவர் வரல. அவர் தேவர் சமூகத்திலேயே நீங்கள் தலைமை தாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்டு. உண்டு. அவர் என்னடா பேசுறீங்க நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு வாழா சேர்ந்து தலைவன்றீங்க, தமிழ் இனம்னு ஒன்றா சேருங்கன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார். சமூக ஆமாம், அவருடைய இருந்தது. ஜாதி சங்கத்துக்குள்ளே போய் அடையாமல் அவருக்குள்ளே அவர் எதிர்ப்பு இருந்தது. அது இல்லாமல் அப்புறம் வந்து எல்லா கட்சியிலேருந்து கூட அண்ணன் சொல்லியிருக்காரு, எல்லா கட்சியிலும் முதல்வர்களாக இருந்தவங்களே கூப்பிட்ருக்காங்க எல்லா இயக்கங்கள்லேருந்து. அவர் வேணாம் நம்ம ஒரு படைப்பாளியாக இருந்துருவோம் அப்படிங்கிறதுனால தான் அவர் இருந்தார். ஆனால் அவருக்குள்ளே அந்த இது இருந்தது, அந்த ஃபயர் நாங்கள் பார்த்தோம் கூட இருக்கும்போது. எல்லா விஷயத்துலையும் அண்ணன் சொன்ன மாதிரி இரவு முழுக்க நிற்பார். யாருக்குன்னு இல்லை, ஒரு நல்ல படைப்பாளி நீங்கள் அப்படின்னா அந்த படம்னா அவருக்காக வந்து அவர் நிற்பார். அப்போ அவரு கூட நாங்கள்லாம் நிற்போம், எங்கள் கூட அவர்லாம் இருப்பார். அதனால தான் அவர் மேலே எங்களுக்கு வெறும் படைப்பாளி வெறும் இயக்குனர்னா அவர் மேலே இவ்வளோ பெரிய இது வராது. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் நாங்கள் ஏன் அவர் பேரை நாங்கள் மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிட்டோன்னா அவர் எல்லா விஷயத்திலும் இருந்தார். மண் சார்ந்து, மனிதம் சார்ந்து, சமூகம் சார்ந்து, படைப்பு சார்ந்து. இன்றைக்கி நம்ம விஷுவலுங்கிறோம், அன்றைக்கி பார்த்தா ஒரு கடலோர கவிதைகள் விஷுவல் மாதிரி இன்றைக்கி எப்படி பண்ணுறது? அப்படியே இவங்க நின்றுட்டு இருப்பாங்க, கேமரா அங்கே இருக்கு, எனக்கு ஒன்று பரிசு வேணும்பா நீ வந்ததுக்கு, அப்படியே இங்கேருந்து ஓடுவார் சத்யராஜ் சார், அப்படியே போகும் ஷாட்டு. இன்றைக்கி பார்த்தா வியப்பாக இருக்குது சார். இன்றைக்கி வந்து க்ளோஸில் கதை சொன்னோம். சத்யராஜுக்கு அப்படி ஒரு உருவம் முடியுங்களா சார்? ஒரு முரட்டு தருவார ஒரு அவர் பண்ண வச்சார் பாருங்க. நீங்கள் மியூசிக்கெல்லாம் எடுத்துகிட்டு கடலோர கவிதைகள் பாருங்கள், வெறும் மௌனமாக இருக்கும், நடக்கிறது, ஓடுறது, பாடுறது. ஆனால் அதில் மியூசிக் இளையராஜாவை கொண்டு வந்து அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமான அந்த இடம் கொடுப்பார். மியூசிக் ஒரு டைம் கொடுப்பார் அந்த ஓடுறதுக்கு, லென்த்துக்கு. ஸோ நிறைய கற்றுக்கலாம் சார். சத்யராஜ் மாதிரி அந்த படத்தில் அவருடைய உருவம் சார். ஒரு பரதன், ஒரு அடூர் கோபாலகிருஷ்ணன், ஒரு பாலச்சந்தர், ஒரு பாரதி ராஜா, மகேந்தர், இவங்கெல்லாம் கிளாசிக்கல் சார். மைண்டுக்குள்ளே ஒரு உலகத்தை உற்பத்தி செய்து கொண்டு கதாபாத்திரங்களை உலவை விட்டு அதுக்கப்புறம் தான் ஆழத்தை விடுவாங்க. முதல்ல புதுமை பெண்ணுக்கு யார் ஹீரோயின் தெரியுங்களா? ஆர் செல்வராஜ் சொல்லும்போது சொன்னார், புதுமை பெண்ணுக்கு முதல்ல ஜெயலலிதா அம்மா தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லியாச்சு, ஓகேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சில பல காரணங்கள் தவிர்க்கப்பட்டது, அப்புறம் தான் ரேவதி வர்றாங்க. யோசிச்சு பாருங்கள், புதுமை பெண்ணில் ஜெயலலிதா அம்மா நடிச்சிருந்தா எப்படி இருக்கும்? அவங்க எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே உண்மையிலேயே புதுமை பெண் தான், கால் மேலே கால் போட்டுட்டு இங்கிலீஷ் புக் படிக்கிறவங்க தான். அப்போ அவங்க அந்த 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 பானுமதிக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் வந்து ஒரு 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 ஸ்டேபிளாக நேர்கொண்டு பார்வை அவங்க செலக்ட் பண்ணுங்க. அப்படி தான் அவர் பார்ப்பார். அவர் பிம்பங்களை வச்சு அவர் நட்சத்திரங்களை வச்சு பார்க்கறதில்ல. வைரமுத்து சொன்ன மாதிரி ஆகாயத்து நட்சத்திரங்களோட அதிகமாக நட்சத்திரம் உருவாக்குற அவர் தான். அவர் பிம்பங்களை பார்க்க மாட்டார். நாம் ஏற்கனவே இந்த பிம்பத்தின் மேல் குதிரை சவாரி பண்ணுற ஐடியாவே கிடையாது. நாம் ஒரு கதாபாத்திரத்தை மனிதர்களிலிருந்து எடுத்து அதை போய் வானத்தில் விடுவார். ஒரு வெற்றி அதுதான் சார். பாலச்சந்திரனுடைய வெற்றி அதுதான் சார். நம்முடைய ஸ்ரீதர் வெற்றி அதுதான் சார். பார்த்து கொண்டே இருந்த பார்க்கிற பிம்பங்கள் இது கதை சொல்கிறவன் வியாபாரி. ஒரு புதிய ரசனையும் புதிய வாழ்க்கை தரத்தையும் சொல்கிறவன் தான் படைப்பாளி. அதனால தான் ஸ்ரீதர், பாலச்சந்தர், மகேந்திரன், பாரதி ராஜா இவங்கெல்லாம் படைப்பாளிகள். புதிய கற்பனைகளையும் கதாபாத்திரங்களையும் உருவாக்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே 5008 நெல் இருந்துச்சுன்னாக்கா 3 குறைச்ச நாள் நாட்களில் விதை வரேன்னு சொன்னாக்கா போட்டு 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 அறுவடை செஞ்சு வியாபாரம் பண்ணுற ஆள் இல்லைங்கலாம். தனி தன் கலை ஜெயிக்கணும், அதில் காசு கச்சால் கிடைக்கலனாலும் ஒரு திருப்தி. இது ரொம்ப ரேர். இவர்கள் தான் காலம் தாண்டி நிற்பார்கள். அதை பண்ணது தான் இவர். ஒரு ஈரநெல்லாம் படம் யாரும் எடுக்க முடியுமா? எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கவிதை ரசனைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வசனம் எழுதுங்க யாராவது சொல்ல முடியுமா? அது ஒரு 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 ஈரம் கலந்த ஒரு கலைஞனால் தாங்க முடியும். பாரதி ராஜாவுடைய முற்பகுதியில் நீங்கள் அப்புறம் கொஞ்சம் பிற்பகுதியில் நீங்கள் நிறைய ஜாயின் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம் ஸ்ரீதர். ஆமாம் பிற்பகுதியில் ஆக்சுவலாக நான் வந்து 98, 99, 2000 அந்த பீரியட் ஃபுல்லாக. ஸோ அப்போ தான் இருந்தது. ஸோ அப்போ இப்போ நீங்கள் அப்போ அதே சீரியஸ்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சுல்ல? 100. நீங்கள் இதை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்க. திருப்பி எகைன் அந்த ரீஃபார்ம் ஆகி அந்த ட்ராக்ல தான் இருப்பாங்க. இப்போ தாஜ்மஹால்னா லாட் ஆஃப் லேயர்ஸ். ஃபஸ்ட்டு ராஜமேனனோட கதை, அதுக்கப்புறம் மணி சாரோட ஸ்கிரிப்டு. ஸோ அவங்க வந்து கான்டெம்பரரியாக ஒரு மாதிரி இப்போ மதம்பட் உள்ளே வந்த உடனே ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் கொண்டுட்டு வரணும். ஸோ அது எப்படி வந்து ஒரு 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 மாதிரி ஒரு வில்லேஜுக்குள்ளே எப்படி ஒரு கான்டெம்பரரியோட அப்ரோச் இருக்கணும். ஸோ பாடல்கள்லாம் வந்து அந்த பாடல்கள் வந்து வெறும் பீட் போட்டு ரமன் சார் முதல்ல கம்போஸ் பண்ணியிருப்பாங்க தாஜ்மஹாலோட சாங்ஸு. அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்டர் பீசஸ் ரமன் லைஃப்பில் அந்த தாஜ்மஹாலோட சாங்ஸு. ஸோ ஒவ்வொன்றும் அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு லேயர்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ நிறைய அது ஓவரால் கதை அமைப்பில்
கீழே போய் ஜனரஞ்சகமாக கீழே போய் சேராமல் இருந்திருக்கலாம். ஆனால் பார்ட்டாக அவங்க ஒர்க் பண்ண எல்லா அதனோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட உழைப்பு அந்த டீமோட ஒரு விஷயம் நினைச்சலாம். இன்னைக்கு அவர் வைரமுத்து எழுதிய வரிகள் தான் நமக்கு இருக்கிறது. பிதாமகனே போய்விட்டாயா, கிராமத்து ராஜாவே இறந்து பட்டாயா, எங்கள் மண்ணில் இன்று சாவு மணக்கிறதா.